ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் த ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன். ஈர்ப்பு விதி உங்க எண்ணங்கள் மூலமா உங்க வாழ்க்கைய நீங்களே தேர்ந்தெடுக்க வைக்கிற ஒரு செயல். எல்லாரும் ஈர்ப்பு விதி பத்தி பேசிக்கிட்டே இருக்கோம். ஆனா இன்னும் சிலருக்கு அதன் மேல இருக்க சந்தேகம், கேள்விகள் குறையவே இல்லை. பல ஞானிகளும் தத்துவ அறிஞர்களும் அறிவியல் கண்டுபிடிப்பாளர்களும் இதை சரியான முறையில பயன்படுத்திருக்காங்க. இந்த ஈர்ப்பு விதி இப்ப சமீப காலமா தான் அதிகமா தேடப்பட்டு வந்துகிட்டு இருக்குன்னு நினைக்கிறோம். ஆனா பல நூறு வருடங்களா இதை தெரியாம பல நூறு வருடங்களா இதை தெரிஞ்சும் தெரியாம எல்லாருமே ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஈர்ப்பு விதி தான் இந்த மொத்த படைப்போட மூலமாவே இருக்கு. மொத்த பிரபஞ்சமும் ஈர்ப்பு விதியினாலதான் உருவானது. எந்த ஒரு மனிதரும் அவரோட வாழ்க்கைய எண்ணங்கள் மூலமா ஈர்ப்பு விதி மூலமா தான் நிர்ணயம் செய்யறாங்க. நீங்க என்னவா இருக்க விரும்புறீங்க, எந்த மாதிரியான வீட்ல வசிக்க விரும்புறீங்க, என்ன தொழில் செய்ய ஆசைப்படுறீங்க, இது எல்லாத்தையும் நீங்க மட்டுமே முடிவு செய்ய முடியும். இது ஒரு ரகசியமெல்லாம் இல்ல, எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆனா பல காலமா இதை தெரிஞ்சும் யாரும் அதை பத்தி நமக்கு சொல்லித்தர முயற்சி பண்றதில்ல. சொல்லக்கூடாத அளவு இது தவறான விஷயமும் இல்ல. நாட்டை ஆண்டவர்களுக்கும் வெற்றியாளர்களுக்கும் ஞானிகளுக்கும் மட்டுமே தெரிஞ்ச இந்த ரகசியம் இப்ப நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கு. மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது ஈர்ப்பு விதியின் மூலமா நமக்கு நடக்கிற நிகழ்வுகள் தான். உங்க எண்ணங்கள்ல, உங்க ஆசைகள்ல நீங்க நடக்கணும் அப்படின்னு நினைக்கிற விஷயங்களை உங்க வாழ்க்கையில நிஜமா பாக்குறதுக்கான ஒரு வழி இது. உங்களுக்கு அந்த விதமான மேஜிக்கோ இல்ல வித்தைகளோ தெரிஞ்சிருக்க வேண்டியோங்கிற அவசியம் இல்ல. உங்க ஆசைகள் எண்ணங்கள் மூலமா நிறைவேறணும்னா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் மட்டும்தான். முதல்ல உங்களுக்கு என்ன வேணும்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். உழைப்பு, நேர்மறையான எண்ணங்கள், நம்பிக்கை, நன்றி உணர்வு, இதெல்லாம் தான் உங்க எண்ணங்களோட ரொம்ப ஈஸியா உங்க வாழ்க்கைக்குள்ள கொண்டு வர வழிகள். நினைச்சா நடக்குமா, யோசிச்சா நம்ம கண்ணு முன்னாடி வந்துருமா? ஆமா, நீங்க எதை விரும்புறீங்களோ அதுவே உங்களுக்கு கிடைக்கும். செல்வம், ஆரோக்கியம், உறவுகள், மகிழ்ச்சி, இதை எதை நீங்க விரும்பினாலும் அது உங்களுக்கு அப்படியே கிடைக்கும். நீங்க எதை நோக்கி உங்க எண்ணங்களை குவிக்கிறீங்களோ அது உங்க ரியாலிட்டியில பாப்பீங்க. இதை நீங்க எந்த மாதிரி வேணா முயற்சி செஞ்சு பார்க்கலாம். நீங்க விரும்புற ஒரு சின்ன பொருள் இல்ல ஒரு சூழல், இதுல எது வேணா நீங்க ஈர்ப்பு விதி மூலமா அடையலாம். மக்கள் இதை பத்தின அறிவியலை தெரிஞ்சுக்காம வெறும் ஒரு செயல்முறையை தான் பாக்குறாங்க. இதனால இதை சரியான முறையில பயன்படுத்த முடியாம எல்லாத்தையும் குறைகளை சொல்லிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. கடவுளையோ இல்ல வெறும் மூட நம்பிக்கைகளையோ இல்ல கற்பனையிலையோ நம்பாத சிலருக்கு இதுக்கு பின்னாடி இருக்க அறிவியலை பத்தி தெரிஞ்சுக்கிறது ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். நம்ம எல்லா செயல்களுக்கும் ஒரு அறிவியல் பூர்வமான உண்மை அவசியமா இருந்திருக்கு. இது உங்க நம்பிக்கைகளை அதிகப்படுத்த முடியும். மனிதனால பார்க்க முடியும், மனிதனால பறக்க முடியும். எங்கேயோ இருக்க ஒருத்தர்கிட்ட உங்க மனசுல இருக்கிறத பகிர்ந்துக்க முடியும். கண்ணுக்கு எட்டாத தூரத்துல இருக்க நிலவுக்கு கூட போய் பார்க்க முடியும். பறந்து விரிந்து இந்த பிரபஞ்சத்துல நடக்கிற எல்லா நிகழ்வுகளையும் நீங்க உங்க கண்களாலேயே பார்க்க முடியும். இது எல்லாமே வெறும் கற்பனை கதைகள் இல்ல, உண்மைன்னு புரிய வைக்க ஒரு அறிவியல் கண்ணோட்டம் தேவையா இருக்கு. சரி வாங்க, மேனிஃபெஸ்டேஷன் இல்ல ஈர்ப்பு விதிக்கு பின்னாடி இருக்க அறிவியலை பத்தி கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுக்கலாம். ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம், RAS, இது உங்க மூளையில இருக்க ஒரு ஃபில்டர் மாதிரி. உங்க இலக்குகள் இல்ல உங்க ஆசைகளை நோக்கி உங்க எண்ணங்களை அது வழி நடத்தும். உங்க வாழ்க்கையில எதை அடைய விரும்புறீங்களோ அதை மட்டுமே உங்க எண்ணத்துக்குள்ள கொண்டு வரும். நரம்பியல் மாற்றம், நியூரோபிளாஸ்டிசிட்டி, திரும்ப திரும்ப ஒரு எண்ணத்தை நீங்க நினைக்கிறதால அது உங்க நரம்பு மண்டலத்தை வலுப்படுத்தும். இதனால உங்க வாழ்க்கையில அதை ஈஸியா நீங்க கொண்டு வர முடியும். நேர்மறை எண்ணங்கள், உங்களுக்கு நடக்க வேண்டிய விஷயங்களை பத்தி நீங்க வச்சிருக்க எண்ணங்கள் நேர்மறையா இருக்கணும். இந்த எண்ணங்கள் உங்க நம்பிக்கை அதிகமாக்கும், அதை அடைய தேவைப்படுற உறுதியையும் கொடுக்கும். மேனிஃபெஸ்டேஷனுக்கு பின்னாடி இருக்க அறிவியல் உண்மைகள் இதுதான். இதை பத்தி இன்னும் தெளிவா நிறைய விஷயங்களை இன்னும் பிராக்டிக்கலா தெரிஞ்சுக்கலாமா? குவாண்டம் பிசிக்ஸ்ல சொல்லப்படுற ஒரு இயற்பியல் விதியும் இதை பத்தின தெளிவை கொடுக்கும். இந்த பிரபஞ்சத்துல இருக்க எல்லா பொருட்களும் துகள்கள் இல்ல அலைகளா தான் இருக்கும். அதாவது ஆட்டம்ஸாவோ இல்ல வேவ்ஸாவோ இருக்கும். எந்த ஒரு பொருளும் அணுக்கள் மூலமா தான் உருவாகுது. நீங்க கேட்கிற சத்தம், உங்களால பார்க்க முடியற எல்லாமே ஒளியின் அலைகளால தான். உங்க சிந்தனைகள், நம்பிக்கைகள், எண்ணங்கள் கூட ஒரு வகையான ஆற்றலா தான் இருக்கு. அதுக்கும் ஒரு தனித்தன்மையான அதிர்வுகள் இருக்கு. நீங்க விரும்புற பொருளும் உங்க எண்ணங்களும் ஒரே நேர்கோட்டுல இருக்கப்போ அது உங்ககிட்ட தானா வந்து சேரும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இததான் நம்ம மேனிஃபெஸ்டேஷன் இல்ல ஈர்ப்பு விதின்னு சொல்றோம். ரொம்ப சிம்பிளா இருக்குல்ல? அப்பயே எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கிறது இல்ல. இந்த உலகத்துல இருக்க எல்லாருமே எதையோ நோக்கி ஓடிக்கிட்டே இருக்காங்க. எல்லாரும் நல்லா இருக்குதான் விருப்பப்படுவாங்க. எல்லாருக்குமே அவங்க விரும்புற நிலைக்கு ரொம்ப சுலபமா வர முடியும் தானே? நம்ம இப்ப வாழற உலகம் உங்க அனுமதி இல்லாமலே பல விஷயங்களை உங்களுக்குள்ள புகுத்திக்கிட்டே இருக்கு. 1960ல இவ்ளோ மீடியாலாம் இல்ல, டிவி இல்ல. அப்ப இருந்த மக்கள் எல்லாரும் நல்ல வாழ்க்கை வாழ்ந்தாங்களா? வெறும் டிவியையும் மீடியாவும் மட்டுமே உங்க வாழ்க்கையில இருக்க டிஸ்ட்ராக்ஷன்ஸ்னு நினைக்காதீங்க. நீங்க சின்ன வயசுல வளர்ந்த சூழல், உங்க ஃபேமிலியில இருந்த சிச்சுவேஷன்ஸ், நீங்க பார்த்து பழகின மனிதர்கள், அவங்க மூலமா உங்களுக்கு கிடைச்ச அனுபவங்கள், இந்த மாதிரி இன்னும் பல விஷயங்கள் உங்க எண்ணத்துல, நீங்க யோசிக்கிற விஷயத்துல ஒரு தாக்கத்தை உருவாக்கிக்கிட்டே இருக்கு. இந்த எல்லா விஷயத்தையும் நம்ம எண்ணங்கள் மூலமா வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறதால உங்களுக்கு தேவையான எண்ணங்களை அது தடுக்குது. உங்க ஆசைகளை விட அதை அடைறதுல உங்களுக்கு இருக்க தடைகள் அதிகமா யோசிக்க வைக்குது. இப்போ அந்த பேசிக்கான ஈர்ப்பு விதி நீங்க அதிகமா யோசிக்கிற தடைகளை மட்டுமே உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நீங்க திரும்பவும் அதை சரி பண்ண வழிகளை தேடிட்டு அந்த சுழற்சியில உங்க வாழ்க்கையை தேடிட்டு இருப்பீங்க. ஈர்ப்பு விதி ஒரு சயின்ஸ்னு சொன்னாலும்
அதுக்கு எந்த கண்டிஷன்ஸ் இல்ல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இல்ல. உங்களுக்கு எந்த விதமான அறிவியல் அறிவும் இல்ல மேதாவித்தனமும் தேவைப்படுறது இல்ல. நீங்க உங்க வாழ்க்கையில பல நபர்களை சந்திச்சிருக்கலாம். ஒரு 5 இல்ல 10 வருஷம் முன்னாடி அவங்க ஒரு முயற்சியை செய்ய ஆசை இருக்குன்னு சொல்லி கேட்டிருப்பீங்க. இல்ல எனக்கு இந்த தொழில் ஆரம்பிக்கணும்னு ஆசைன்னு சொல்லியிருப்பாங்க. உங்க அனுபவத்தை வச்சு இவரால எப்படி இதெல்லாம் செய்ய முடியும்னு நீங்க யோசிச்சு கூட இருக்கலாம். ஆனா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் நீங்க அவரை பாக்குறப்போ அவர் ஆசைப்பட்டதை விட அதிகமான ஒரு வாழ்க்கை நிலையில அவர் இருக்கிறத பாப்பீங்க. இதுக்கு காரணம் அதிர்ஷ்டம் இல்ல, அதிர்ஷ்டம், வாய்ப்புகள் இதெல்லாமே நம்ம உருவாக்குறது தான். உங்க தேவை எதுன்னு நீங்க தெளிவா முடிவெடுக்கிறப்போ அதை நோக்கி உங்க வாழ்க்கையும் நகர ஆரம்பிக்கும். எனக்கு ஒரு சாதாரண வேலை கிடைச்சா போதும், எனக்கு இந்த அளவு பணம் இருந்தா போதும், இதெல்லாமே நீங்களே முடிவு செஞ்சதுதான். எதையுமே உங்க தேவை எவ்வளோன்னு யோசிக்காம இது கிடைச்சா போதும்னு நினைக்கிறப்போ அது மட்டுமே உங்களுக்கு கிடைக்குது. அப்ப அந்த நிலையில வர எல்லாத்தையுமே நீங்க பாக்குறீங்க. முதல்ல உங்க தேவை இல்ல உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கறதுல நீங்க ரொம்ப தெளிவா இருக்கிறது அவசியம். உங்க இலக்குகள் தெளிவா இருந்தா அதை நோக்கின உங்க முயற்சிகள் தீவிரமா இருக்கும். உங்க முயற்சிகள் தீவிரமா இருந்து உங்க எண்ணங்கள் நேர்மறையா இருந்தா இந்த பிரபஞ்சம் அதே அளவு அதிர்வுள்ள விஷயங்களை உங்ககிட்ட கொண்டு வரும். நீங்க ஒரு லக்ஸுரி கார் வாங்க ஆசைப்படுறீங்க. அந்த காரை வாங்கினதை எவ்வளவு ஹாப்பியா ஃபீல் பண்ணுவீங்க. அதுல யாரெல்லாம் கூட்டிட்டு போகணும், எந்த இடத்துக்கெல்லாம் போகலாம், இப்படிதானே யோசிக்கணும். அங்க உங்க மனசுல உருவாகிற எண்ணங்கள் எப்படி இருக்கும்? முதல்ல அதோட விலை எவ்வளவு இருக்கும். 2வது என்னோட பட்ஜெட்டுகள் சரி வருமா. நம்பர் 3 இஎம்ஐல வாங்கினா மற்ற செலவுகள்லாம் சமாளிக்க முடியுமா. அடுத்து 4வது கார் வாங்கின அப்புறம் மெயின்டெனன்ஸ் செலவுகள்லாம் எவ்வளவு வந்துடும். இதுதான் முதல்ல உங்க மைண்ட்ல வரும். இதுக்கு நீங்க பிளானிங்னு ஒரு பேர் கொடுக்கலாம். ஆனா அது பிளானிங் இல்ல, உங்ககிட்ட இருக்க லிமிட்டிங் பிலீஃப்ஸ்னு சொல்லப்படுற குறுகிய மனப்பான்மை தான் இது. இது நீங்களே உங்களுக்குள்ள உருவாக்குன தடைகள். கார் அப்படிங்கிற ஒரு பொருளை அடைஞ்சா அதுல சந்தோஷம் கிடைக்கும்னு நீங்க நினைச்சதை விட அதை வாங்குறதுல இருக்க தடைகள் மேல உங்க எண்ணங்கள் குவிக்கப்படும். அப்ப முதல்ல அந்த தடைகளை தீக்க என்ன முயற்சி செய்யணுமோ அதெல்லாம் செய்ய முயற்சி செய்வீங்க. இதெல்லாம் உங்க காரு கனவுகள்லாம் காணாம போயிடும். இது ஒரு பொருள் மட்டுமில்ல, நீங்க அடைய நினைக்கிற எந்த ஒரு நிலைக்கும் இது பொருத்தமா இருக்கும். ஒரு தொழில் தொடங்க நினைச்சா இல்ல ஒரு எக்ஸாம்ல பாஸ் பண்ண விரும்பினா அதை அடைறதுல இருக்க கஷ்டங்கள் மட்டுமே உங்க ஞாபகத்துக்கு வரும். இந்த பிரபஞ்சம் எப்பவுமே உங்க எண்ணங்கள் மூலமா நீங்க வெளிப்படுத்துறத உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். உங்க ஆசைகள் விருப்பங்களை அடைய உங்களுக்கு ஒரு அதீதமான நம்பிக்கை தேவையா இருக்கு. அந்த நம்பிக்கை உங்க வெளி சூழல் எதுவுமே உங்களுக்கு கொடுக்காது. உங்க விருப்பத்தின் மேல இருக்க தீராத வேட்கை அதை உருவாக்கி கொடுக்கும். பல பேருக்கு விருப்பம் அப்படிங்கறது ஒரு வெறும் கனவா மட்டுமே இருக்கு. அதை அடையிற முயற்சி அவங்க கிட்ட இருக்கவே இருக்காது. ஒரு ஆசையை அடைய நானே எல்லா முயற்சியும் செய்தா அதுல ஈர்ப்பு விதி எப்படி வேலை செய்யும்? இப்படி நீங்க கேக்குறது புரியுது. எந்த ஒரு செயலுக்குமே ஒரு முயற்சி தேவையா இருக்கு. ஒரு நம்பிக்கையான முயற்சிகள் நோக்கி உங்க செயல்கள் இருக்கும்போது அதை இன்னும் சீக்கிரம் அடைய உங்களுக்கு தேவையான சூழல் இந்த பிரபஞ்சமே உருவாக்கி கொடுக்கும். வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படிங்கிற உங்க ஆசை வெறும் கனவா மட்டுமே இருக்க காரணம் அதுல உங்க முயற்சிகள் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லாம இருக்கிறது தான். வெயிட்டை குறைக்கணும்னு உங்களுக்கு இருக்க ஆசையை விட அதை செய்யறது ரொம்ப கஷ்டம்னு நீங்க முடிவு செஞ்ச ஒரு எண்ணம் உங்களை எந்த முயற்சியும் செய்ய விடாது. உங்க ஆசைகள் விருப்பங்கள் எவ்வளவு தெளிவா இருக்கணுமோ அந்த அளவு உங்க முயற்சியும் இருக்கணும். முயற்சிகள் இல்லாத ஆசைகள் வெறும் கனவுகளா மட்டும்தான் இருக்கும். என்ன செஞ்சாலும் உங்க நிலை மாறாதுன்னு நீங்க நினைச்சா அது உங்க வாழ்க்கையில எந்த மாற்றத்தையுமே கொண்டு வராது. அது நீங்க முன்னேற கிடைக்கிற வாய்ப்பையும் பயன்படுத்த முடியாம செஞ்சிரும். அடிப்படையா உங்க எண்ணங்கள் எது மேல அதிகம் இருக்கோ அதுக்கான சூழ்நிலைகளை மட்டுமே உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். காலையில் நீங்க எழுந்துக்கிற நேரத்தை கொஞ்சம் மாத்திர ஒரு சின்ன முயற்சி இல்ல நீங்க சாப்பிடுற முறையில கொண்டு வர ஒரு சின்ன மாற்றமே உங்களை ஒரு ஹெல்தியான லைஃப் ஸ்டைலுக்கு கொண்டு போகும். உங்களுக்கு இருக்கிற நல்ல சூழ்நிலைய சந்தர்ப்பங்களை நினைச்சு பாருங்க. அதுல இருக்க நேர்மறையான விஷயங்களை மட்டும் உங்க மைண்ட்ல கொண்டு வர முயற்சி பண்ணுங்க. யாரோ ஒருத்தர் இதை செய்ய முடியும் இல்ல ஆல்ரெடி செஞ்சிருக்காங்க அப்படின்னா என்னால ஏன் அதை செய்ய முடியாதுன்னு யோசிங்க. உங்க எண்ணங்களை மாத்துறது மூலமா நீங்க விரும்புற மாற்றங்களை உங்க வாழ்க்கைக்குள்ள கொண்டு வரலாம். உங்க திறமை மேலேயும் உங்க மேலேயும் ஒரு நம்பிக்கை வரப்போ உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்தி நீங்க முன்னேற்றமான நிலைக்கு போவீங்க. இதுவே உங்க திறமை இல்ல நம்பிக்கை குறைவான எண்ணங்கள் குறைவா இருக்கப்போ எந்த பெரிய வாய்ப்புகள் வந்தாலும் அதுல நீங்க தோல்வியை மட்டுமே பார்க்க முடியும். உங்க ஆசைக்கும் உங்க நம்பிக்கைக்கும் நடுவுல ஒரு பெரிய கேப் இருக்கப்போ அதை அடையறதுல உங்களுக்கு ஒரு தாமதம் ஏற்படும். இல்ல அதை விட கம்மியான நிலையில உங்களை நீங்க நிறுத்திக்க முயற்சி செய்வீங்க. இதனால இன்னும் உங்களுக்குள்ள இருக்க எதிர்மறை எண்ணங்கள் அதிகமாக வாய்ப்பு இருக்கு. உங்க எண்ணங்களும் உணர்ச்சிகளும் நேர்மறையா இருந்தா அது உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும், ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். உங்க எண்ணங்கள் நீங்க செய்யற முயற்சிகள்ல ஒரு மாற்றத்தை உருவாக்கும். அதுவே நீங்க விரும்புற ஒன்ன உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். எந்த ஒரு ஸ்போர்ட்ஸ்லயுமே ஒருத்தர் மட்டுமே முதல் இடத்துக்கு வர முடியும்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஆனா அந்த முதல் இடத்துக்கான தகுதி தனக்கு இருக்கிறதா அதுல கலந்துக்கிற ஒவ்வொருத்தரும் நினைக்கிறாங்க. உங்க எண்ணங்களும் அதுக்கு உண்டான உங்க முயற்சிகளும் சரியா இருக்கப்போ உங்க நம்பிக்கை உங்களை கண்டிப்பா அந்த முதல் இடத்துக்கு தகுதியாக்கும். இதுல எந்த ஒரு அளவு குறைஞ்சாலும் நீங்க வெற்றியில இருந்து 1% தள்ளியே இருப்பீங்க. உங்க முயற்சிகள் சரியா இல்லைன்னா உங்க தன்னம்பிக்கை குறையும். நம்பிக்கை குறைஞ்சா பயம் அதிகமாகும். எப்போ உங்க ஆசைகளை விட உங்க பயம் அதிகமாகுதோ சூழ்நிலைகள் உங்களுக்கு தடைகளை மட்டுமே கொடுத்துக்கிட்டு இருக்கும். உங்க எண்ணம் நேர்மறையா இருக்கப்போ அது உங்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். உங்க சூழலும் அதே அளவு உற்சாகமான நேர்மறையான விஷயத்த உங்களுக்கு உருவாக்கும். நீங்க அதிகம் பணத்தை சம்பாதிக்க விரும்புற ஒருத்தரா இருந்தா நீங்க அதுக்கான சூழ்நிலையை மட்டுமே தேர்ந்தெடுப்பீங்க.
உங்க எண்ணங்கள் அதிகமான செல்வ நிலையை அடைய தேவையான முயற்சிகளை உங்களை செய்ய வைக்கும். பணத்தின் மேல உங்களுக்கு இருக்க நேர்மறை எண்ணங்கள் உங்களை பணத்தை நோக்கி ஈர்க்க வைக்கும். உங்க சின்ன வயசு அனுபவங்கள் மூலமா நீங்க பணத்தை பத்தின எதிர்மறையான விஷயங்களை மட்டுமே வச்சிருக்கப்போ அது உங்களுக்கு இன்னும் பணம் இல்லாத நிலையை ஈர்க்கும். ஒவ்வொரு பொருளை நீங்க வாங்கும் போதும் அதுல செலவாகும் பணத்தை பத்தின உங்க கவலை இன்னும் அதிகமான செலவு செய்யற ஒரு சூழலை உருவாக்கும். நீங்க எவ்வளவு அதிகமான பணம் சம்பாதிச்சாலும் உங்களுக்கு அதை விட அதிகமான செலவுகளே உருவாகும். ஈர்ப்பு விதிப்படி நம்ம எல்லாருமே ஒரு காந்தம் மாதிரி செயல்படுறோம். இந்த உலகத்துல அதிக சக்தி மிக்க ஒரு காந்தமா நீங்க இருக்கீங்க. ஒரு விஷயத்த நீங்க ஈர்க்க நினைக்கிறப்போ அதே மாதிரியான இருக்க பல விஷயங்களை நீங்க ஈர்க்கிறீங்க. மகிழ்ச்சி, வெற்றி, நல்ல உடல்நிலை, இத பத்தின உங்க எண்ணங்கள் அதை மட்டுமே இருக்கும். தோல்வி, பயம், ஏமாற்றம் மாதிரி எதிர்மறை எண்ணங்களை நீங்க அதிகம் நினைக்கிறப்போ அதே தான் நீங்க இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள கொண்டு வருவீங்க. ஒரு சாதாரண மனிதனா நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை பத்தின உங்க எண்ணங்களை மட்டும் நீங்க விடாம வச்சிருக்கணும். அதோட அது பத்தின தெளிவான ஒரு சிந்தனையும் நமக்கு இருக்கணும். இந்த ஒரு நல்ல குணம் போதும். இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு இருக்க எல்லா நல்ல வழிகளையும் உங்க கண் முன்னாடி கொண்டு வந்து காட்டும். எல்லா எண்ணங்களுமே ஒரு குறிப்பிட்ட அலைவரிசையில இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச ஒரு வேலை, இல்ல நீங்க ஆசைப்பட்ட ஒரு வீடு, இதெல்லாம் நீங்க உங்க எண்ணத்துல கொண்டு வரப்போ நிச்சயமா அது உங்க வாழ்க்கையில ஈர்க்கிறதுக்கான சூழலை உருவாக்கும். நீங்க சக்தி உள்ள ஒரு காந்தமா இருக்கப்போ உங்க எண்ணங்களும் ஒரே அலைவரிசையில இருக்கும். இந்த பிரபஞ்சத்துல அதே அலைவரிசையில இருக்க எல்லாமே அந்த எண்ணம் தோன்றின மூலமான, அதாவது சோர்ஸான உங்களை நோக்கி வரும். நம்ம எண்ணங்களை சரியா கவனிக்கும் ஆற்றல் நமக்கு இருந்தா எல்லா விதத்திலயும் அது நமக்கு வெற்றியை கொடுக்கும். பெரும்பாலான நேரம் நம்ம எண்ணங்கள் எதை நோக்கி இருக்குன்னு நம்ம கவனிக்காம இருக்கோம். நீங்க விரும்பின ஒன்றை விட அதை பத்தின பயம் மட்டுமே உங்களுக்கு அதிகமா இருக்கும். நம்ம அடிக்கடி கேள்விப்படுற ஒரு விஷயம், நீங்க எதை வேண்டான்னு நினைக்கிறீங்களோ அதை பத்தியே அதிகம் நீங்க யோசிப்பீங்க. வேணும் அப்படிங்கிற நிலையை விட எதெல்லாம் வேண்டான்னு யோசிக்கிறதுல மட்டும்தான் நீங்க அதிக நேரம் செலவு செய்றீங்க. எனக்கு கடன் இல்லாத நிலை வேணும், கஷ்டமில்லாத வாழ்க்கை வேணும், நோய் இல்லாத உடல்நிலை வேணும். இது எதுவுமே உங்களுக்கு தப்பு மாதிரி தெரியாது. ஏன்னா உங்க மனசு அந்த அளவுக்கு வெளிப்புற சூழல் மற்றும் உங்க பழைய நம்பிக்கைகள் மூலமா மூழ்கி இருக்கு. அதிகமான செல்வ நிலை, சந்தோஷமான வாழ்க்கை, நல்ல உடல்நிலைன்னு நேர்மறையா நம்ம யோசிக்கிறப்ப மட்டும்தான் உங்க ஆசைகள் நல்ல விதமா செயல்பட வாய்ப்புகள் இருக்கு. இந்த பிரபஞ்சம் சொல்றத மட்டுமே திருப்பி சொல்ற கிளி மாதிரி நீங்க எதை பத்தி அதிகம் நினைக்கிறீங்களோ அதையே உங்களுக்கு அது திருப்பி கொடுக்கும். அது நான் இன்னைக்கு லேட்டா போகணும்னு ஈர்ப்பு விதி முடிவு செய்யும். இல்ல கிடையாது, வேண்டாம், இந்த மாதிரி எந்த வார்த்தைகளுக்குமே அர்த்தம் இருக்காது. நீங்க பணம் இல்லைன்னு நினைச்சா அதுக்கான சூழல் அப்படியேதான் நடக்கும். நீங்க நல்லதுதான் நினைக்கிறீங்க, இல்ல கெட்ட தப்பான விஷயத்த நினைக்கிறீங்க அப்படின்னு எந்த வித்தியாசமும் ஈர்ப்பு விதி பாக்குறது இல்ல. ஈர்ப்பு விதி ஒரு நடுநிலையான தன்மை உள்ளது. நீங்க எதை நினைச்சாலும் அதையே உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துரும். அப்போ நீங்க என்ன நினைக்கணும்னு நீங்க தான் தெளிவா முடிவு செய்யற ஒரு நபரா இருக்கணும். உங்க எண்ணங்கள் தெளிவானதா, சரியான நோக்கத்தோட இருக்கணும். இது உங்க நம்பிக்கையை அதிகமாக்கும். நம்பிக்கைகள் அதிகமாகிறப்போ உங்களுக்கு அதுல ஒரு ஈடுபாடும் உறுதியும் உருவாகும். உறுதியான தெளிவான எண்ணங்கள் உங்க முயற்சிகளை தீவிரப்படுத்தும். இதெல்லாமே ஒரே அலைவரிசையில இயங்குறப்போ நீங்க விரும்புற நிலைய சீக்கிரமா அடைய தேவையான எல்லா வழிகளையும் உருவாக்கி கொடுக்கும். உங்க கடந்த காலத்தை பத்தி நீங்க யோசிச்சப்பவும் ஈர்ப்பு விதி செயல்படும். நீங்க உங்க வருங்காலத்தை பத்தி யோசிக்கிறப்ப கூட இதேதான் நடக்கும். இந்த ஈர்ப்பு விதி எப்பவுமே எதுக்காகவும் நிக்கிறது இல்ல, தொடர்ச்சியா இயங்கிக்கிட்டே இருக்கும். நீங்க எப்பயும் எதையாவது யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. வேலை செய்யறப்போ, படிக்கிறப்போ, எங்கேயாவது பயணம் செய்யறப்போ உங்க எண்ணங்கள் எப்பவுமே ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனா நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி மட்டும்தான் உங்க எண்ணங்கள் அமைதியா இருக்கும். அப்ப நீங்க கடைசியா யோசிக்கிற எண்ணங்கள் நல்ல நேர்மறையா இருக்கிறது நல்லது. இது உங்க அடுத்த நாளோட சூழ்நிலைகளை மாத்துற விதமா இருக்கும். நீங்க எப்பவும் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது நீங்க எப்பயும் ஏதாவது உருவாக்கிக்கிட்டே இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்க யோசிக்கிற எல்லாமே உங்க வாழ்க்கையில வரும் அப்படிங்கறது நிச்சயம். உங்க எண்ணங்கள் தெளிவா நேர்மறையா இருந்தா உங்க வாழ்க்கையை நீங்க நினைச்ச மாதிரி அமைச்சுக்கலாம். உங்க வாழ்க்கை மொத்தமும் உங்க கையில தான் இருக்கு. நீங்க இப்ப எங்க இருந்தாலும் என்ன செஞ்சுட்டு இருந்தாலும் சரி, நீங்க நினைச்ச மாதிரி உங்க வாழ்க்கைய உங்க எண்ணங்கள் மூலமா மாத்தி அமைக்க முடியும். இதுக்கான தெளிவும் நம்பிக்கையும் உங்ககிட்ட இருந்தா போதும். நீங்க என்னவாக நினைக்கிறீங்களோ அதுவாவே நீங்க ஆவீங்க. ஈர்ப்பு விதி சரியா புரிஞ்சு பயன்படுத்தி உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் இருந்த ஒரே விதமான சூழ்நிலையில இருந்து வெளியே வர முயற்சி செய்யுங்க. உங்க எண்ணங்களை புரிஞ்சுகிட்டு உங்க வாழ்க்கை முறையை நீங்களே தீர்மானிங்க. உங்க வாழ்க்கையில நீங்க எந்த நிலையில இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெளிவா சொல்ற ஒரு வழி உங்க எண்ணங்கள் தான். உங்க எண்ணங்கள் நல்லதா இருந்து உங்க செயல்கள் மூலமா அது வெளிப்பட்டா உங்க வாழ்க்கை நீங்க நினைச்ச மாதிரி இருக்கும். உங்க எண்ணங்கள் தெளிவா இல்லாதப்போ அத சரியா முறைப்படுத்தாம இருந்தீங்கன்னா நீங்க நினைச்ச மாதிரி உங்க வாழ்க்கை இருக்கிறது இல்ல. எண்ணங்கள் தெளிவா இல்லன்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்? உங்க உணர்வுகள் எந்த மாதிரி இருக்குன்னு கவனிச்சு பாருங்க. கோபம், பயம், ஏமாற்றம், குற்ற உணர்ச்சி, வெறுப்பு, பழிவாங்கும் எண்ணம், இதெல்லாமே எதிர்மறை எண்ணங்கள் தான். உங்க ஒரு நாள் வாழ்க்கையிலேயே நீங்க அதிகமா எந்த மாதிரியான உணர்வுகளை வச்சிருக்கீங்களோ அதுவே உங்க செயல்கள் மூலமா வெளிப்படும். இதெல்லாமே நமக்கு நடக்கிற சூழல்ல இருந்து வரக்கூடியது தானே. இதுக்கு நாம எப்படி பொறுப்பாக முடியும்? உங்க எண்ணங்கள் தெளிவா இருந்தா நீங்க எந்த மாதிரியான மோசமான சூழல்ல கூட, உங்க எண்ணங்கள் தெளிவா இருந்தா நீங்க எந்த மாதிரி மோசமான சூழல்ல இருந்தாலும் அமைதியை உணர முடியும். வெளிப்புற சூழ்நிலைகள் எப்பவுமே உங்க செயல்களை நேரடியா பாதிக்கிறது இல்ல. நீங்க எந்த மாதிரியான விஷயங்கள்ல கவனம் செலுத்துறீங்களோ அது மட்டுமே உங்க எண்ணங்களை பாதிக்கிற விஷயமா இருக்கும். நம்ம எல்லாருக்குமே ஏதோ ஒரு நாள் ரொம்ப மோசமானதா இருந்திருக்கும். எனக்கு நாளே சரியில்லை, யார் முதல்ல முழிச்சனே தெரியல,
இந்த நாள் முழுக்க வேலையாவே இருக்கு. இந்த மாதிரி ஒரு நாளை நம்ம எல்லாருமே கண்டிப்பா ஃபேஸ் பண்ணிருப்போம். நல்லா கவனிச்சு பார்த்தா அந்த நாளோட தொடக்கத்துல உங்களுக்கு ஏற்பட்ட ஒரு சின்ன எதிர்மறையான எண்ணம் அது எல்லாத்துக்குமே காரணமா இருந்திருக்கும். ஆனா நம்ம பழி போடுறதுனவோ இந்த பிரபஞ்சத்துல ஏகப்பட்ட நல்ல விஷயங்களையும் நல்ல நிகழ்வுகளையும் கொடுத்த ஒரு நாளை, யாரோ ஒருத்தருக்கு நல்ல விஷயத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்த அந்த ஒரு நாள் உங்களுக்கு மட்டும் எப்படி கெட்டதை கொடுக்க முடியும்? இது நாளோட கோளாறு இல்ல, உங்க எண்ணங்கள்ல ஏற்படுற கோளாறு. எழுந்துக்கிறப்போ கட்டில்ல இடிச்சிருப்பீங்க, இல்ல சரியா தூங்காம லேட்டா எழுந்துட்டு இருப்பீங்க. இந்த மாதிரி ஏதோ ஒரு நிகழ்வு உங்க உணர்ச்சிகள் அன்னைக்கு மாத்திருக்கும். அந்த மாற்றம் உங்க எண்ணங்கள்ல மறையாம இருக்கும். அதே எதிர்மறை எண்ணம் உங்களோட ஒரு நாள் முழுக்க ஆக்கிரமிச்சு இருக்கும். நீங்க எது செஞ்சாலும் அந்த வலி, அது கொடுத்த பாதிப்பு, லேட்டா இருந்ததால உங்களுக்கு உடனே வந்த கோவம், இதெல்லாமே தொடர் நிகழ்வா நடந்துகிட்டே இருக்கும். முடிவுல நீங்க ஒரு மோசமான நாள்ல மாட்டிக்கிட்டதா நினைக்க ஆரம்பிச்சிருவீங்க. இந்த எண்ணத்தை நீங்க மாத்தாம இருந்தா இதுவே உங்க அடுத்த நாளையும் தீர்மானிக்கிற ஒரு விஷயமா மாறிடும். அப்புறம் இதே தொடர் நிகழ்வு உங்க வாழ்க்கைய ஒரு மோசமான வாழ்க்கைன்னு உங்களை முடிவெடுக்க வச்சிரும். அப்ப நீங்க எப்பெல்லாம் உங்க எண்ணங்கள் சரியில்லைன்னு நினைக்கிறீங்களோ அதை உடனே மாத்த முடிவு செய்யுங்க. வலுக்கட்டாயமா நீங்க சரியான விஷயங்களை தேர்ந்தெடுத்து உங்க எண்ணத்துல ஒரு மாற்றத்தை கொண்டு வர முயற்சி செய்யுங்க. உங்க மனசு ஒரு நிலையில இருக்காம மாறிட்டே இருந்தா நீங்க இருக்க இடத்துலயே ஒரு 20 செகண்ட் கண்ணை மூடி உட்காருங்க. உங்க லைஃப்ல நடந்த ஏதோ ஒரு சின்ன நல்ல விஷயத்த யோசிச்சு ஒரு சின்ன ஸ்மைல கொண்டு வாங்க. இந்த மாதிரி எல்லா நேரத்திலயுமே செய்ய முடியாது. ஆனா ஒரு விஷயம் உங்களை ரொம்ப பாதிக்குது அப்படின்னு நீங்க உணரும் போது அதை மாத்தணும் நீங்க நினைச்சா உடனே அதுக்கான செயல்ல ஈடுபடுங்க. வெளிப்புற சூழல்ல என்ன நடந்தாலும் நீங்க உங்க எண்ணத்துல அதை பத்தி என்ன உணர்வுகளை வச்சிருக்கீங்களோ அதைவே இன்னும் இருப்பீங்க. அப்போ எந்த சூழலையும் நீங்க மாத்தாம உங்களை மட்டும் நீங்க மாத்திக்க எடுக்கிற முயற்சி உங்களோட நாளை தீர்மானிக்கிற விதமா இருக்கும். சரி, என்ன செஞ்சா இதெல்லாம் மாத்தலாம்? ஈர்ப்பு விதியில அதுக்கு ஏதாச்சும் புது வழிகள் இருக்கா? ஈர்ப்பு விதிக்கு ஒரு சயின்டிபிக் அப்ரோச் இல்ல, முழுக்க முழுக்க உங்க மனசு மற்றும் எண்ணங்கள் சார்ந்த ஒன்னா அது இருக்கும். அப்போ உங்க எண்ணங்களை எப்படி மாத்தலாம்? உங்களுக்கு இருக்க பயம், தயக்கம், இதெல்லாம் நீங்களே எப்படி மாத்திக்கலாம்? விஷுவலைசேஷன், அதாவது காட்சிப்படுத்தும் ஒரு முறை. விஷுவலைசேஷன்னா என்ன? கனவு காண்றதா? ஆமா, அதையும் ஒரு வகையான கனவு நிலைன்னே சொல்லலாம். ஆனா இந்த கனவுகள் நீங்க எப்பவுமே பாக்குற பகல் கனவுகள் இல்ல. நீங்க அடைய விரும்புற நிலைய, உங்க லட்சியங்களை நீங்க உங்க மனக்கண்ணால பாக்குற ஒரு முறை. நமக்கு ரொம்ப பிடிச்ச மீடியமா சினிமா இருந்துகிட்டே இருக்கு. ஏன் சினிமா மேல இல்ல டிவி சீரியல்கள் மேல நமக்கு இவ்ளோ பெரிய ஈர்ப்பு? நீங்க எதெல்லாம் அடைய நினைக்கிறீங்களோ அது ஒரு சாதனையா இருக்கலாம், இல்ல உங்களுக்கு ஏற்பட்ட ஒரு வேதனையான நிகழ்வா இருக்கலாம். அத நீங்க திரையில காட்சியா பாக்குறப்போ அது கூட நீங்க ஒன்றி போயிடுறீங்க. நீங்களே அந்த ஹீரோவா இல்ல சீரியல்ல வர பெண் கதாபாத்திரமா நினைக்கிறீங்க. ஆனா நீங்க பாக்குற எல்லாமே ஒரு ஸ்கிரிப்ட் தான். யாரோ எழுதி, யாரோ நடிச்சு, அதை யாரோ ஒளிப்பதிவு செஞ்சு வெளியிடுற ஒரு விஷயம். இதுவே விஷுவலைசேஷன் முறைக்கு ஒரு அடித்தளமா இருக்கு. இதுவே ஒரு நிகழ்வா நீங்க எழுதி நீங்களே அதை காட்சிப்படுத்தி உங்களே அதுல ஹீரோவா ஹீரோயினா பாக்குற ஒரு முயற்சி தான் இந்த காட்சிப்படுத்தும் முறை. இதனால அந்த நேரத்துல உங்க அனுபவம் எப்படி இருக்கும்னு நீங்க உணர முடியும். அது மூலமா வர சந்தோஷத்தை வச்சு உங்க எண்ணங்கள் ஒரு நம்பிக்கையான விதையை நீங்க விதைக்க முடியும். உங்க வாழ்க்கையில நீங்க அடைஞ்சே தீர வேண்டிய ஒரு பெரிய விஷயத்த கற்பனை செஞ்சு பாருங்க. உங்க கற்பனை எப்படி இருக்கணும்னா ரொம்ப தெளிவா, துல்லியமா, ரொம்ப ரொம்ப டீட்டெயில்டா இருக்கணும். ஏதோ ஒரு நல்ல வேலைக்கு போகணும்னு நினைக்காம என்ன வேலை, எவ்வளோ சேலரி, நீங்க வேலை பார்க்குற சூழல் எப்படி இருக்கணும், உங்க கூட இருக்கவங்க எப்படி உங்ககிட்ட பழகணும், உங்க பாஸ் எப்படி இருப்பாரு, உங்க ஆஃபீஸ் ஸ்பேஸ் எப்படி இருக்கும், அதுல என்ன மாதிரி பொருளெல்லாம் நீங்க வச்சிருப்பீங்க, இது எல்லாத்தையுமே உங்க மனசுல ஒரு காட்சியா நீங்க உருவாக்கணும். ஆரம்ப நிலையில இது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு நிறைய கவன சிதறல்கள் இருக்கும், உங்க ஃபோக்கஸ் சரியா இருக்காது. ஆனா நீங்க திரும்ப திரும்ப அதை செய்யறப்போ உங்களுக்கு தெளிவான சிந்தனைகள் வர ஆரம்பிக்கும். முதல் நாள் ஆஃபீஸ்ல நீங்க ஜாயின் பண்றீங்க, எல்லாரும் உங்களை ரொம்ப மகிழ்ச்சியா வெல்கம் பண்றாங்க. நீங்க உங்களுக்கு பிடிச்ச ஒரு கலர் ஷர்ட்டை போட்டிருக்கீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா நிறைவா உணர்றீங்க. உங்க முகத்துல ஒரு புன்னகையும் மனசுல நீங்க சாதிச்சிட்ட ஒரு பெருமையும் இருக்கும். உங்க வேலை என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதை ரொம்ப ஆர்வமா செய்றீங்க. ஆஃபீஸ் டைம் முடிஞ்சு எல்லாரும் கிளம்புறப்ப கூட நீங்க அதே சந்தோஷத்தை உங்க உணர்ச்சியில வெளிப்படுத்துவீங்க. முதல் மாச சம்பளம் உங்க அக்கௌண்ட்ல கிரெடிட்டட்னு மெசேஜ் வருது. அதை பார்த்ததும் இன்னும் அதிக சந்தோஷம். உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு என்னெல்லாம் வாங்கணும்னு யோசிக்க ஆரம்பிப்பீங்க. இதெல்லாம் தெளிவா யோசிக்க முடிஞ்சா அது உங்க வாழ்க்கையில நடக்கிறதையும் நீங்க பாப்பீங்க. இது வெறும் கனவு மட்டும் இல்லாம உங்க உணர்வுகளை கலந்து நீங்க காட்சியா உருவாக்குறப்போ உங்க ஆழ் மனசுல அது ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். உங்க ஆழ் மனசுல நீங்க எதெல்லாம் செலுத்துறீங்களோ அதை உங்க ரியாலிட்டியில காட்ட தேவையான சந்தர்ப்பங்களை அதுவே உருவாக்கி கொடுக்கும். ஹாப்பியா இருக்கீங்களா? அப்ப அதே மாதிரியான சூழல்களை நீங்க உங்க எண்ணங்கள் மூலமா ஈர்ப்பீங்க. பெருமையா உணர்றீங்களா? அப்போ உங்களுக்கு இன்னும் பெருமை சேர்க்கிற நிகழ்வுகளை உங்க வாழ்க்கையில பாப்பீங்க. உங்க ஆழ் மனசுக்கு உங்க எண்ணங்கள் மூலமா தான் ஆற்றலை உருவாக்க முடியும். நீங்க என்ன மாதிரியான உணர்வுகளை வெளிப்படுத்துறீங்களோ அது எல்லாத்தையுமே உண்மைன்னு நம்பி அதே மாதிரி சூழல்களை உங்களுக்கு உருவாக்க ஆரம்பிக்கும். அப்போ எப்படி நான் நினைக்கிறது வெளியே சொல்லாம நடக்கும்? இந்த பிரபஞ்சமே ஆற்றல் மூலமா தானே இயங்குது. நீங்க என்ன ஆற்றலை வெளிப்படுத்துறீங்களோ அதே வகையான ஆற்றல் உள்ள ஒரு விஷயத்த நீங்க ஈர்ப்பீங்க. இதுதான் ஈர்ப்பு விதியின் விளக்கம். எல்லா செயல்களுக்கும், எல்லா பொருளுக்கும் ஒரு ஆற்றல் இருக்கு. எல்லாமே துகள்களால ஆனது. அந்த துகள்கள் இல்ல அணுக்கள் எப்பவுமே ஒரு அதிர்வை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கும். உங்க எண்ணங்களும் அதே மாதிரியான அதிர்வுகளை வெளிப்படுத்துறப்போ அதை நீங்க உங்க வாழ்க்கையில ஈர்க்கிற சூழல்கள் உருவாகும்.
அப்போ உங்க மனசுல நீங்க பாக்குற ஒரு நிகழ்வை நீங்க ரொம்ப தெளிவா துல்லியமா உங்க ஆழ் மனசுக்கு நீங்க அனுப்புறப்போ அதையே நீங்க உங்க ரியாலிட்டியில உணர வாய்ப்புகள் உருவாகும். ஆனா இதை பத்தின தெளிவு நமக்கு இல்லாம எப்பவுமே நமக்கு நடக்க கூடாதுன்னு நினைக்கிற விஷயத்தையும் தேவையில்லாத கற்பனையுமே ஆழ் மனசுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுவே உங்க வாழ்க்கையில வெளிப்படுற ஒரு விஷயம் ஆகுறப்போ உங்களுக்கு அதுல பெரிய வலியும் கஷ்டங்களும் உருவாகுது. சோ இந்த விஷுவலைசேஷன் முறையில உங்க 5 புலன்களும் சேர்ந்து ஒரு உணர்வை கொடுக்கறப்போ அது இன்னும் அதிக நம்பகத்தன்மையை உருவாக்கும். பார்வை, உங்க கனவுகள்ல நீங்க பாக்குற விஷயங்கள் என்ன நிறம், என்ன மாதிரியான வடிவத்துல இருக்கணும், இதெல்லாம் நீங்க தெளிவா காட்சிப்படுத்தணும். உங்க கனவு வீட்டோட நிறம், அதுல இருக்க பொருட்களோட வடிவம், இதெல்லாம் தெளிவா பார்க்க முயற்சி பண்ணுங்க. அடுத்து ஒலி, சவுண்ட். ஒரு புது கார் இல்ல பைக் வாங்கினா அந்த என்ஜின் சத்தம் அதை தெளிவா நீங்க கேட்கிற மாதிரியான காட்சிகள் இதெல்லாம் உருவகம் செய்யுங்க. அந்த ஒலி ரொம்பவே நிஜமா இருக்க மாதிரி இருக்கணும். அடுத்து மனம், அதாவது ஸ்மெல். ஒரு பெரிய தோட்டமுள்ள வீடு வாங்கணும்னா அந்த தோட்டத்துல இருக்க பூக்களோட வாசனை, உங்க வீட்டுல இருக்க பொருட்களோட வாசனை, இதெல்லாம் அனுபவிக்க முயற்சி செஞ்சு பாருங்க. அடுத்து தொடுதல், டச். ஒரு புது காரை நீங்க தொடுறப்போ உங்க வீட்டுல நீங்க பயன்படுத்துற காஸ்ட்லி கம்பளியில இருக்க ஒரு மென்மையான உணர்வு, இதெல்லாமே உங்க கற்பனையில தெளிவா இருக்க மாதிரி பாருங்க. சுவை, உங்க லட்சியத்தை அடையிறப்போ நீங்க வைக்கிற பார்ட்டியில இருக்க உணவுகள், உங்க முதல் திருமண நாள்ல நீங்க கேக்க வெட்டி அதை சந்தோஷமா ருசிச்சு சாப்பிடுறப்போ என்ன மாதிரியான உணர்வுகள் இருக்கும், இப்படியெல்லாம் நீங்க நினைச்சு பார்க்கலாம். இதெல்லாம் ஏன் இவ்ளோ முக்கியத்துவம் கொடுத்து சொல்லணும்? ஏன்னா உங்க கனவுகள் வெறும் கற்பனை இல்ல, அது நிஜமான ஒரு விருப்பம். இதெல்லாம் நடந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறது மட்டும் இல்ல, நடக்கிறப்போ எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு உங்க உணர்வுகள் மூலமா வெளிப்படுத்தும் ஒரு வாய்ப்பு இது. இந்த கற்பனைகளை உங்க சரியான நேர்மறை உணர்வுகள் மூலமா நீங்க வெளிப்படுத்துறப்போ அது ஏற்கனவே நடந்த மாதிரியான உணர்வுகள் உங்களை ஒரு அமைதியான நிலைக்கு கொண்டு போகும். உங்க எண்ணங்கள்ல ஒரு உத்வேகம் இருக்கும், அதை அடைஞ்சே தீரணும்னு உங்க ஆழ் மனசு உங்களை அதை நோக்கிய செயல்களை செய்ய வைக்கும். டோபமைன் அப்படிங்கிற ஒன்ன பத்தி நீங்க தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. இது நரம்பு மண்டலத்துக்குள்ள ஒரு தகவல்களை பரிமாற்றம் செய்யற ஒரு கெமிக்கல். இது எப்பெல்லாம் அதிகமா சுரக்கும் தெரியுமா? நீங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கப்போ, உங்களுக்கு ஒரு பெரிய அவார்டோ இல்ல ரெக்கக்னிஷனோ கிடைக்கிறப்போ இது ரொம்ப அதிகமா சுரக்கும். சரி, இதனால என்ன பயன்? இதுதான் நீங்க எப்பவுமே சுறுசுறுப்பா இருக்க உதவும். உங்க இலக்குகளை நோக்கி உங்க செயல்களை சரியான முறையில செய்ய உதவியா இருக்கும். நினைவாற்றலுக்கும் புதுசா ஒன்னு கத்துக்கிறதுக்கும் இது உதவும். மகிழ்ச்சி, திருப்தி, ஆசை மாதிரியான உணர்வுகளை உருவாக்க இது உதவும். ஆனா நம்ம எப்பவுமே தேவையில்லாத பொழுதுபோக்குகள்ல ஈடுபட்டுட்டு இந்த டோபமைனை சுரக்க வைக்கிறோம். வீடியோ கேம்ஸ் இல்ல மொபைல்ல வர அப்டேட்ஸ் இதெல்லாம் பார்க்க ஒரு ஆர்வம் இருக்கும்ல, அதெல்லாமே இந்த டோபமைனை சுரக்க வச்சு நீங்க எதையோ அடைஞ்ச ஒரு திருப்திய, சந்தோஷத்தை கொடுக்கும். அத உண்மைன்னு நீங்க நம்பி உங்க லைஃப்ல செய்ய வேண்டிய விஷயத்த மறந்து எதையோ நோக்கி இலக்கே இல்லாம போயிட்டு இருப்பீங்க. சரியான காட்சிப்படுத்துதல் மூலமா நீங்க இந்த டோபமைனை நல்ல விதத்துல யூஸ் பண்ணிக்க முடியும். உங்க இலக்குகளை, ஆசைகளை கற்பனையா காட்சிப்படுத்துறப்போ உங்களுக்கு தேவையான டோபமைனை சுரந்து நீங்க எதை நோக்கி உங்க வாழ்க்கையை நகர்த்தணுமோ அதை இது செய்ய வைக்கும். விஷுவலைசேஷன் முறையை செய்ய நீங்க ஒரு சில முயற்சிகளை செஞ்சு பார்க்கலாம். டெய்லி ஒரு 5-10 நிமிஷம் அதுக்காக செலவு செய்யணும். ஒரு அமைதியான இடத்துல இருந்து நீங்க அதை முயற்சி செஞ்சு பார்க்கலாம். உங்க மனசை அமைதியா வச்சுக்க நீங்க தியானம் இல்ல உடற்பயிற்சி இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு தேர்ந்தெடுக்கலாம். உங்க கண்களை மூடி நீங்க விருப்பப்படுற ஒரு விஷயத்த தெளிவா காட்சிக்கு கொண்டு வர முடியும். அந்த காட்சிகளோட உங்க உணர்வுகளையும் நீங்க வெளிப்படுத்தி பார்க்கலாம். அப்பதான் அது உண்மையான நிகழ்வா மாற வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். இதை நீங்க செயல்படுத்துற விதமா விஷன் போர்டு உருவாக்கலாம். இந்த போர்டுல நீங்க அடைய விரும்புற எல்லாத்தையும் ஒரு காட்சிகளா நீங்க உருவாக்கலாம். இது மொபைல் வால்பேப்பர் மாதிரி இல்ல உங்க தனிப்பட்ட இடத்துல ஒரு போஸ்டர் மாதிரி வச்சு அடிக்கடி உங்க கண்ணில் படுற மாதிரி வைக்கலாம். இது உங்க மனசுல அந்த காட்சி அடிக்கடி வந்து போற ஒரு சூழலை உருவாக்கும். இந்த காட்சிப்படுத்தும் முறை மூலமா உங்க உணர்வுகளை நீங்க சரி செய்ய முடியும். உங்களுக்கு எப்பவுமே பயம், ஏமாற்றம் இல்ல லிமிட்டிங் பிலீஃப்ஸ்னு சொல்லப்படுற குறைவான மனநிலை இருந்தா நீங்க இதன் மூலமா உங்க எண்ணங்களை சரி செஞ்சுக்க முடியும். உங்க சிந்தனையும் உங்க உணர்வையும் மாத்தி உங்க இலக்குகள் மேல ஒரு ஆழ்ந்த விருப்பத்தையும் அதை செயல்படுத்த ஒரு உற்சாகமான மனநிலையும் கொடுக்கும். உங்க மனசுல இருக்க எண்ணங்கள் எதிர்மறையா இருந்தா உங்களுக்கு ஒரு ஸ்கேர்சிட்டி, அதாவது தட்டுப்பாடு உருவாக ஆரம்பிக்கும். இந்த தட்டுப்பாடுகள், என்கிட்ட போதுமான பணம் இல்ல, இந்த வேலை எனக்கு கிடைக்காது, இந்த அளவு விலையுறந்த பொருளை என்னால வாங்கவே முடியாது, இந்த மாதிரி எண்ணத்தை மட்டுமே கொடுக்கும். இந்த நிலையில இருந்தா நீங்க உங்க எண்ணத்தை அபண்டன்ஸ், அதாவது அபரிமிதமான நிலைக்கு மாத்தியே ஆகணும். அப்போதான் உங்க கனவுகளை அடைய நம்பிக்கை அது கொடுக்கும். எப்படி இல்லாத நிலையில இருந்து உடனே அதிகமான ஒரு நிலைக்கு போறது? எந்த மாதிரி சூழல்கள் உங்களை எதிர்மறையா யோசிக்க வைக்குதுன்னு பாருங்க. அதை நல்லா கவனிச்சு அதுக்கு சாதகமான ஒரு நேர்மறை வாக்கியத்தை நீங்களே சொல்ல முயற்சி பண்ணுங்க. உங்க தொழில ஒரு பிரச்சனை வந்தா உடனே நீங்க அந்த பிரச்சனையோட அளவென்ன, அது உண்டாக்கக்கூடிய விளைவுகள் எவ்வளவு மோசமா இருக்கும்னு யோசிக்காதீங்க. இதுதான் ஸ்கேர்சிட்டி இல்ல தட்டுப்பாடு நிலைன்னு சொல்லுவோம். இதுக்கு பதிலா இந்த பிரச்சனையை சரியாக்க என்னெல்லாம் வழிகள் இருக்கு, இது சரியான அப்புறம் நமக்கு என்ன மாதிரியான பலனை கொடுக்கும், இப்படி யோசிச்சு பாருங்க. இதுதான் அபண்டன்ஸ் இல்ல அபரிமிதமான மனநிலை. உங்க வாய்ப்புகள் அதிகமாகிற சூழலை நீங்க இப்ப உணர்வீங்க. பணம் தேவையான அளவு இல்லைன்னு நினைக்காம என்கிட்ட இப்ப அதை வாங்குறதுக்கான தேவை இல்ல, தேவை இருக்கும் போது அதனால கண்டிப்பா வாங்க முடியும்னு யோசிச்சு பாருங்க. நெகட்டிவ் மைண்ட் செட்ல இருந்து ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டுக்கு உங்க எண்ணங்களை உடனே மாத்துறது மூலமா உங்க நம்பிக்கைகள் அதிகமாகும். உங்களுக்கு இருக்க வாய்ப்புகள் இன்னும் அதிகமா நீங்க பார்க்க முடியும்.
உங்க செயல்பாடுகள் மேல உங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை ஏற்படும். இதுக்கு நீங்க நன்றி உணர்வை ஒரு கருவியா பயன்படுத்தலாம். பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ்னு சொல்லப்படுற நேர்மறை வாக்கியங்களை பயன்படுத்தி ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம். அடுத்து நன்றி உணர்வு. நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு விஷயம் நடந்தா, உங்களுக்கு தேவைப்படுற ஒரு விஷயம் கிடைச்சா நம்ம நன்றின்னு சொல்லுவோம். இந்த நன்றி உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டை வளர்க்க உதவும். இந்த நன்றி உணர்வு உங்க வாழ்க்கை அமைதியா, சந்தோஷமா, திருப்தியா வாழ உதவியா இருக்கும். சரி, நம்மகிட்ட இருக்க விஷயத்துக்கு நன்றி சொல்லி என்ன ஆக போகுது? உங்ககிட்ட இருக்க விஷயத்துக்கு மட்டும் இல்ல, நீங்க வேணும்னு நினைக்கிற ஒரு விஷயத்துக்கு கூட நன்றி சொல்லலாம். நன்றி சொல்றது ஒரு செயலா மட்டும் இல்லாம அது ஒரு வாழ்க்கை முறையா மாறும்போது உங்களுக்கு இன்னும் அதிகமான பலன் அது கொடுக்கும். உங்க வாழ்க்கையில உங்களுக்கு கிடைச்ச நல்ல விஷயங்களை நன்றியோட நினைச்சு பாக்குறப்போ அது இன்னும் அதிகமா நீங்க வளர ஒரு வாய்ப்பை உருவாக்கும். நன்றி உணர்வு உங்க மனசுல இருக்க நேர்மறை எண்ணத்தை அதிகமாக்கும். உங்க உறவுகள், உங்க கூட இருக்கவங்க கிட்ட ஒரு நல்ல மனநிறைவான நிலையை மேம்படுத்த முடியும். நன்றி சொல்றப்போ உங்க மூளையில இருக்க டோபமைன், செரட்டோனின் இந்த மாதிரியான கெமிக்கல்ஸ் அதிகமா சுரந்து உங்களை உற்சாகமா, சுறுசுறுப்பாச்சுக்க உதவும். உங்க செயல்பாடுகள்ல இந்த மகிழ்ச்சி வெளிப்படும். நன்றி எழுத ஒரு நேரத்தை ஒதுக்குங்க. உங்க அன்றாட வாழ்க்கையில நீங்க பாக்குற எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுங்க. உங்க நல்ல உடல்நிலைக்கு, உங்களுக்கு கிடைச்ச ஆரோக்கியமான உணவுக்கு, உங்க கூட இருக்க உறவுகளுக்கு, இப்படி உங்ககிட்ட இருக்க எல்லாத்துக்குமே நன்றி சொல்றது ஒரு வழக்கமா மாத்துங்க. ஒரு ஸ்கேர்சிட்டி மைண்ட் இருந்தா கூட இந்த நன்றி உணர்வு நேர்மையான வாக்கியம் மூலமா அதை மாத்த முடியும். எனக்கு கிடைச்ச சிறப்பான வாய்ப்புகளுக்கு நன்றி. என்கிட்ட இருக்க அளவில்லாம இருக்க பணத்துக்கு நன்றி. இந்த நன்றி சொல்றது மூலமா உங்க மனநிலை எப்பவுமே அபரிமிதமான முறையில வச்சுக்க முடியும். அது உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுக்கும். உங்க முயற்சிகள்ல முழு ஈடுபாட கொடுக்க உதவியா இருக்கும். உங்களுக்கு கிடைக்கிற சின்ன வெற்றிகளை கூட நன்றியோட நினைச்சு பாருங்க. உங்களை சுத்தி இருக்க சூழலுக்கு, சுவாசிக்கிற காத்துக்கு, அமைதியான இயற்கைக்கு நன்றி சொல்றப்போ உங்க வாழ்க்கை எவ்வளவு வளமானதா இருக்குன்னு உங்களுக்கே புரியும். உங்களுக்கு ஏற்பட்ட கஷ்டங்களுக்கு கூட நீங்க நன்றியை வெளிப்படுத்தலாம். அதுல இருந்து மீண்டு வர நீங்க செஞ்ச முயற்சிக்கு நன்றி சொல்றது மூலமா உங்க மேல இருக்க நம்பிக்கை இன்னும் அதிகமாகும். தினசரி நீங்க சொல்ற நன்றி உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றங்களுக்கு உதவியா இருக்கும். இந்த நன்றி உணர்வும் அபண்டன்ஸ் மைண்ட் செட்டும் உங்க காட்சிப்படுத்தும் முறைக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். உங்களால எதையும் சாதிக்க முடியும், எந்த மாதிரியான கனவுகளையும் அடைய முடியும்னு ஒரு தன்னம்பிக்கை வரும். உங்க மன உறுதி அதிகமாக்கி நீங்க செய்யற செயல்களை சரியா மேம்படுத்துறது மூலமா உங்களால நிச்சயம் எல்லாத்துலயுமே ஒரு வெற்றியை பார்க்க முடியும். நேர்மறையான வாக்கியங்கள், நன்றி உணர்வு, அபரிமிதமான மனநிலையை வளர்க்கறது மூலமா நம்ம கனவுகளை ரொம்ப சுலபமா அடையலாம். இந்த விஷுவலைசேஷன் மற்றும் நன்றி உணர்வு ஈர்ப்பு விதியோட ஒரு இரண்டாவது நிலைன்னே சொல்லலாம். இதை சரியா பயன்படுத்துறப்போ உங்க கனவுகள், ஆசைகள் இத பத்தி ஒரு தெளிவு கொடுக்கும். உங்க பாதையில இருக்க நல்ல வழிகள்ல இது இன்னும் மேம்படுத்துற விதமா இருக்கும். இத நல்லா நீங்க பயிற்சி செய்து பாக்குறப்போ உங்க மனநிலையில இருக்க மாற்றங்கள் மூலமா எப்படி உங்க இலக்கை அடைய முடியும்னு தெளிவா தெரிஞ்சுப்பீங்க. இந்த பதிவுல பொதுவான பிரபஞ்ச விதிகளை பயன்படுத்தி ஈர்ப்பு விதியின் பயனை எப்படி நாம அடையலான்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த பிரபஞ்சமே ஆற்றலின் வடிவம்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்க பாக்குற உணர்வு எல்லாமும் ஆற்றலின் கூறுகளா தான் இருக்கு. எல்லா பொருட்களுக்கும், உணர்வுகளுக்கும் ஒரு குறிப்பிட்ட ஆற்றல் இருக்கு. ஆற்றல்கள் இருக்க ஒரு பொருள் தொடர்ந்து ஒரு அதிர்வு நிலையில இருக்கும். இந்த அதிர்வுகளை தான் நம்ம வைப்ரேஷன்னு சொல்றோம். மனிதர்கள் கூட ஆற்றலின் சக்தியா தான் இருக்காங்க. அவங்க ஒரு குறிப்பிட்ட அலவரிசையை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. எப்போ உங்க எண்ணத்தின் அலவரிசையும் நீங்க விரும்புற ஒரு விஷயத்தின் அலவரிசையும் ஒத்து போகுதோ அப்பதான் நீங்க உணர்ந்ததை அடைவீங்க. நீங்க எந்த ஒரு உயிரினத்தோட போட்டோ பிரிண்ட் எடுத்து பார்த்தாலும், அது ஒரு தாவரமா இல்ல விலங்கினமா இருந்தாலும் சரி, அதை சுத்தி ஒரு ஆற்றலின் வடிவத்தை பார்க்கலாம். அப்ப எல்லாமே ஒரு ஃப்ரீக்வன்சின்னு சொல்லப்படுற ஒரு அலவரிசையில தான் இயங்கிட்டு இருக்கும். இந்த ஃப்ரீக்வன்சின்னு சொல்லப்படுறது அதிர்வுகளால கணக்கிடப்படுற ஒரு விஷயமா இருக்கு. இந்த பிரபஞ்சத்துல எண்ணற்ற அதிர்வெண்கள், அதாவது ஃப்ரீக்வன்சி இருக்கு. நம்ம மூளையில இருக்க செல் எல்லாமே நம்ம நினைக்கிற எண்ணங்கள் மூலமா ஆற்றலை கடத்துது. அந்த ஆற்றலும் ஒரு குறிப்பிட்ட அதிர்வு எண்ணை வச்சுதான் இருக்கும். நீங்க அடைய விரும்புற எந்த ஒரு சூழலுக்கும் இல்ல பொருளுக்கும் இருக்க அதிர்வுகள் கூட உங்க எண்ண அதிர்வுகள் ஒன்றாகும் போது அது உங்க வாழ்க்கையில கிடைக்கும். உங்களுக்கு தேவையான ரியாலிட்டி கூட உங்க அதிர்வு எண் ஒன்றாகும் போது நிச்சயமா அது உங்க வாழ்க்கையில நீங்க ஈர்க்க முடியும். இது தத்துவமெல்லாம் இல்ல, பிசிக்ஸ்ன்னு ஐன்ஸ்டீனே குறிப்பிட்டிருக்காரு. 1959 த ஸ்ட்ரேஞ்சஸ்ட் சீக்ரெட் அப்படிங்கிறாரு ஒரு ஆடியோ பதிவுல. ஏர்ல் நைட்டிங்கேல் ஒரு விஷயத்த பத்தி பேசிருக்காங்க. மனிதர்கள் அவங்களோட 5 உணர்ச்சிகள் மூலமா அவங்க மூளையில உருவாகிற ஒரு காட்சியை நம்ம எண்ணங்கள்ல ஏத்துக்க முடியுது. இப்போ நீங்க ஒரு சைரன் ஒலிய கேக்குறப்போ உங்க மூளையில ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஆம்புலன்ஸ் பத்தின எண்ணங்களை அது உருவாக்கும். ஆனா அது ஒரு தீ அணைக்கும் வண்டியாவோ இல்ல ஒரு போலீஸ் வாகனமாவோ இருக்கலாம். அதை நீங்க யோசிக்க மாட்டீங்க. அப்ப இந்த மாதிரி நீங்க யோசிக்கிற எதுவுமே உங்களோட உண்மையான எண்ணங்கள் இல்ல. நீங்க ஏற்கனவே பார்த்த, கேட்ட இல்ல உணர்ந்த விஷயங்களை பத்தின ஒரு எண்ணம். நீங்க உங்க 5 புலன்கள் மூலமா உணர்ற எந்த விஷயமும் உண்மையா இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. எந்த எண்ணம் உங்க ஆழ் மனநிலையில இருந்து வெளிப்படுதோ அதுவே நீங்க நிஜமா அடைய விரும்புற ஒரு நிலையா இருக்க முடியும். ஆனா அந்த எண்ண அதிர்வுகளை சரியா வெளிப்படுத்தும் போது அது உங்க வாழ்க்கையில ஈர்க்கும் நிலை உருவாகும். மனிதர்கள் எப்பவுமே சூழ்நிலையில இருந்து விலகியே இருக்க முயற்சி செய்வாங்க. ஒரு விலங்கினமோ இல்ல தாவரமோ எல்லா சூழ்நிலைக்கும் ஏத்த மாதிரி மாத்திக்க முயற்சி செய்யறத நம்ம பார்க்கலாம். ஆனா மனிதர்கள் அப்படி செயல்படுறது கிடையாது. ஏன்னா அவங்க தான் அந்த சூழ்நிலையை உருவாக்குற ஒரு ஆற்றலா இருக்காங்க.
ஒவ்வொரு மனிதரும் அவங்க எண்ணங்களை ஏற்படுத்துற அதிர்வுகள் மூலமா வெவ்வேறு சூழ்நிலையில மாட்டிக்கவும் செய்றாங்க. நீங்க ஒவ்வொருத்தரும் அனுபவிக்கிற வாழ்க்கை நிலை உங்க எண்ண அதிர்வுகளால உருவான ஒண்ணுதான். ஈர்ப்பு விதியோட தத்துவத்தின்படி ஒரே அதிர்வுள்ள பொருட்களை மட்டுமே நீங்க ஈர்க்க முடியும். அது நேர்மறையா இருந்தா நல்ல நிகழ்வுகளும், எதிர்மறையா இருந்தா அதுக்கேத்த நிகழ்வுகளும் நீங்க ஈர்க்கிறீங்க. அப்போ உங்க சிந்தனையும் எண்ணமும் நேர்மறையா இருந்தா நீங்க பல நல்ல விஷயங்களை உங்க வாழ்க்கையில ஈர்க்க முடியும். உங்க சூழலும் நேர்மறையா இருந்தா உங்க எண்ணங்களுக்கு அது இன்னும் வலு கொடுக்கற விதமா இருக்கும். உங்க சூழலை நேர்மறையா வச்சுக்க நீங்க நல்ல அதிர்வுகள் உள்ள இசை, ஆன்மீகம் இதெல்லாம் பயன்படுத்தலாம். உங்க அதிர்வுகளை ஒழுங்குபடுத்த நீங்க தியானம், யோகா, ஆரோக்கியமான உணவு, பழக்க வழக்கங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை கடைபிடிக்கலாம். இது உங்க மனநிலையை ஒரு சமநிலையா வைக்க உதவும். உங்க ஆற்றலை அதிகப்படுத்தி நீங்க விரும்புற சூழலை ஈர்க்க முடியும். இந்த அதிர்வுகள் எல்லாமே உடனடியா செயல்பட்டு ஒரு மாற்றத்தை உருவாக்கிடுறது இல்ல. இத சரியான முறையில தொடர்ந்து பயிற்சி செய்யறதன் மூலமா நீங்க மனதளவுலையும் உடல் அளவுலையும் ஒரு சரியான மாற்றத்தை உருவாக்க முடியும். சரி, இந்த அதிர்வுகளை எப்படி சரியா பயன்படுத்துறது? உங்க மனசுல ஏற்படுற பல சிந்தனைகள் பல வகையான அதிர்வுகளை உருவாக்கிக்கிட்டே இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் அந்த எண்ணங்களை நேர்மறையா வச்சுக்க முயற்சி செய்யலாம். இதுக்கு நன்றி உணர்வு மாதிரியான விஷயங்களை கடைபிடிக்கிறது நல்ல பலனை கொடுக்கும். உங்க வாழ்க்கையில நடக்கிற சின்ன சின்ன மகிழ்ச்சியையும் கவனிக்கிறது மூலமா நீங்க எப்பவும் நேர்மறையான எண்ணங்களை அதிகப்படுத்த முடியும். தினமும் நீங்க செய்யற தியானம் மாதிரியான விஷயங்கள் கூட உங்க அதிர்வுகளை அதிகமாக்க உதவியா இருக்கும். ஒரு 10 இல்ல 5 நிமிஷம் தியானம் கூட உங்க அதிர்வு நிலையில ஒரு நிலையான மாற்றத்தை கொண்டு வர முடியும். நீங்க எடுத்துக்கிற உணவு முறை கூட ஒரு பாதிப்பை கொடுக்கும். இயற்கையான சரிவிகித உணவு உங்க உடல் நிலையை மட்டுமில்லாம மனநிலையை கூட சரி செய்ய உதவும். உங்க மனசுல இருக்க எதிர்மறையான எண்ணங்களை நீங்க குறைக்கிறது உங்க அதிர்வுகளை சமநிலையில வச்சுக்க உதவும். அதிக கோபமோ இல்ல வெறுப்போ வரும்போது மனசை கொஞ்சம் அமைதியாக்கி ஒரு டைரியில நீங்க எப்படி எதனால இந்த உணர்வுகளை வெளிப்படுத்துனீங்க இப்படி எழுதுறது மூலமா அதை பத்தின தெளிவு உருவாகும். இந்த எதிர்மறை உணர்வுகளை அதிகம் வெளிப்படுத்தாம அதை உங்ககிட்ட இருந்து நீங்க நீக்க முடியும். நன்றி உணர்வை வெளிப்படுத்துறது மூலமா இல்ல உங்க உணர்வுகளை சரியான முறையில வச்சுக்கிறது மூலமா உங்க சூழலை நீங்க நல்ல அதிர்வுள்ள ஒரு இடமா மாத்தலாம். உண்மையான மகிழ்ச்சி நேர்மறையான அதிர்வுகளை அதிகமாக்கும். உங்க வாழ்க்கையில நடந்த நல்ல விஷயங்களை யோசிக்கிறது மூலமா இல்ல நீங்க செஞ்ச ஏதாவது ஒரு சாதனையை நினைச்சு பாக்குறது மூலமா உங்க எண்ண அதிர்வுகளை நல்ல முறையில உயர்த்தலாம். இந்த உயர்வான அதிர்வுகள் நேர்மறையா இருக்கப்போ உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் இன்னும் சீக்கிரமா உங்களுக்கு கிடைக்கும். சரி, இந்த அதிர்வுகளை சரிப்படுத்தியாச்சு, அதிர்வுகளை நல்ல முறையில உயர்த்தவும் செஞ்சாச்சு. இதுக்கப்புறம் என்ன? இது எந்த மாதிரியான விளைவுகளை உருவாக்கும்? இந்த அதிர்வுகள் தான் நீங்க செய்யற செயல்கள்ல வெளிப்படும். உங்க செயல்கள் எல்லாமே ஒரு இலக்க நோக்கி இல்ல உங்க குறிக்கோளை நோக்கியே நகரும். சாதாரணமா நீங்க செய்யற செயலுக்கும் ஒரு தூண்டல்ல நீங்க செய்யற செயலுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கும். நீங்க உங்க அன்றாட நடவடிக்கையில செய்யற எல்லாமே ஒரு சாதாரண நடவடிக்கை தான். அது மூலமா நீங்க எந்த பெரிய மாற்றத்தையும் பார்க்க முடியாது. ஆனா ஒரு நல்ல தூண்டுதல் மூலமா நீங்க செய்யற செயல்கள் உங்க ஆழ்மனதின் நம்பிக்கையின் அடிப்படையில நடக்கிற ஒரு செயல். இதை செய்ய உங்களுக்கு யாரோட கட்டளையும் தேவையில்ல. உங்க ஆழ்மனசுல இருந்து உருவானதால இது செய்யறதுல உங்களுக்கு எந்த விதமான ஆற்றலும் தேவைப்படுறதில்ல. ஏற்கனவே இதை பத்தின தெளிவு உங்க ஆழ்மனசுல ஏற்பட்டதால இது செய்யறப்போ உங்களுக்கு எந்த விதமான எதிர்மறை எண்ணங்களும் உருவாகாது. அளவில்லாத மகிழ்ச்சியும் நேர்மறையான சூழலையும் நீங்க ஈர்க்க முயற்சி செய்வீங்க. இதுக்கு அப்படியே நேரெதிரான விளைவுகளை ஒரு கட்டாய செயல், அதாவது ஃபோர்ஸ்டு ஆக்ஷன் சொல்லப்படுற முயற்சி உங்களுக்கு கொடுக்கும். இந்த ஃபோர்ஸ்டு ஆக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்குள்ள இருந்து உருவான ஒண்ணு இல்ல. வெளிப்புற சூழல்ல நீங்க பாக்குற கேட்கிற செய்திகள் மூலமா நீங்க செய்ய நினைக்கிற முயற்சிகள். இதை செய்யறப்போ உங்களுக்கு ஒரு நீண்ட உற்சாகமோ இல்ல மகிழ்ச்சியோ உத்வேகமோ ஏற்படுறதில்ல. அதிகமான சந்தேகமோ அழுத்தமோ உங்களை இந்த மாதிரியான செயல்கள்ல ஈடுபட வைக்கும். இதோட முடிவு உங்களுக்கு ஒரு எதிர்மறையான விளைவுகளையும் குறைவான பயன்களையும் தரலாம். உங்க கூட வேலை பார்க்குற ஒருத்தர் வாங்கின ஒரு காரு இல்ல உங்க சொந்தக்காரர் ஒருத்தர் கட்டின வீடை பார்த்து அதுல இருந்து ஒரு உந்துதல் ஏற்பட்டு நீங்க எடுக்கிற முடிவுகள் இந்த மாதிரி ஃபோர்ஸ்ட் ஆக்ஷனா தான் இருக்கும். உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்களே உங்க உள்ளுணர்வுல இருந்து கண்டுபிடிக்க முயற்சி செய்யணும். அதுதான் உங்களுக்குள்ள இருந்து வர உண்மையான அதிர்வுகளை வெளிப்படுத்தும். உங்க வாழ்க்கையோ ஒரு நதியை போல கற்பனை செஞ்சு பாருங்க. ஏதோ ஒன்னு நீங்க அடைய விரும்புனா உங்க ஃபோர்ஸ்ட் ஆக்ஷன்ஸ் மூலமா நீங்க அந்த நதியோட பாதையை எதிர்த்து நீச்சல் போடுற மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு ஒரு போராட்டத்தையும் எதிர்மறையான உணர்வையும் கொடுக்கும். ஆனா பிரபஞ்சத்துல இருந்து நீங்க ஒன்ன பெற விரும்புனா நீங்க அந்த நதியோட போக்குல போய் தான் அதை அடைய முடியும். நீங்க அந்த நிலையை உணர்ற வர நீங்க எந்த செயலும் செய்யாம இருக்க மாதிரி தான் இருக்கும். நீங்க விரும்பின ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சதும் அதை பத்தி நினைச்சு பாக்குறப்போ அதை அடைய இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு என்னெல்லாம் செஞ்சது, அதை எப்படியெல்லாம் உங்ககிட்ட கொண்டு வந்ததுன்னு நினைச்சு நீங்களே ஆச்சரியமா உணர்வீங்க. உங்க உள்ளுணர்வுல இருந்து வெளிப்படுற தூண்டுதல்கள் எல்லாமே இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு காட்டுற ஒரு வழிமுறைதான். அதை கண்டிப்பா நீங்க நம்பியே ஆகணும். அந்த மாதிரி தூண்டுதல்கள் ஏற்படுறப்போ அதை நீங்க செயல்படுத்த முயற்சி செய்யுங்க. பிரபஞ்சமே உங்க கூட அந்த செயல்கள்ல ஈடுபடுறத நீங்க உணர்வீங்க. அப்ப நீங்க உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் உங்க வாழ்க்கையில ஈர்க்க முடியும். அது பணம் இல்ல பொருள் இல்ல நீங்க விரும்பும் நபர், இப்படி எதுவா இருந்தாலும் உங்களை நோக்கி அது ஈர்க்கப்படும்.
சரி, நம்ம உள்நிலையில இருந்து வர தூண்டுதல் மூலமா ஒரு செயலை செய்யறோம். அதுக்கு பிறகு அதோட முடிவுகள் என்னவா இருக்கணும்னு எப்படி தெளிவுபடுத்துறது? இது நடக்கிற காலம் எவ்வளவு? அந்த காலத்தை எப்படி முடிவு செய்யறது? இதுக்கு உங்களுக்கு லா ஆஃப் டிட்டாச்மெண்ட் பத்தி தெரிஞ்சிருக்கணும். உங்க வாழ்க்கையில நீங்க விரும்பின ஒரு விஷயத்தின் மேல உங்க எண்ணங்களை, செயல்களை தீர்மானம் செஞ்ச அப்புறம் அதோட இறுதி முடிவுகள் மேல இருக்க பற்ற நீங்க விடுவிக்கணும். உங்க இலக்குகளை அடைய நீங்க எல்லாத்தையும் செஞ்ச பிறகு அதோட முடிவுகளை பிரபஞ்ச சக்தி கிட்ட விட்டுறணும். அதோட விளைவுகள் பத்தியும் எப்போ நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்க இத பிரபஞ்ச சக்தி கிட்ட குடுக்கறது மூலமா நீங்க ஒரு பெரிய நம்பிக்கைய உங்க அதிர்வுகள் மூலமா வெளிப்படுத்துவீங்க. நீங்க நினைச்சது நடக்கும் அப்படின்னு முழுசா நம்பிக்கை வைங்க. அது எப்படி நடக்கும், எப்போ நடக்கும்னெல்லாம் நீங்க யோசிச்சு அதை நகர்த்த முயற்சி செய்யாதீங்க. ஒரு விஷயம் உங்களுக்கு வேணும்னு நீங்க நினைச்சா அது உங்களை அடைய கண்ணுக்கு தெரியாத பல வழிகள் இருக்கும். நீங்க கற்பனை செஞ்சு பார்க்க முடியாத எண்ணற்ற வழிகள் மூலமா அது உங்களை வந்து அடையும். உங்க தரப்பு செயல்களை செஞ்சு முடிச்சதும் அதோட விளைவுகள் பத்தி உங்களுக்கு கவலையோ இல்ல பதட்டமோ இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க விரும்புற ஒரு வேலை உங்களுக்கு கிடைக்கணும். இது உங்க உள்ளுணர்வுல இருந்து உண்டான ஒரு எண்ணம். அதை செயல்படுத்த தேவையான எல்லா செயல்களையும் செய்யுங்க. அந்த வேலைக்கு அப்ளை பண்றது, அதுக்கான பயிற்சிகளை ஒழுங்கா செய்யறது, இதெல்லாம் செஞ்ச அப்புறம் நீங்க விரும்பின சம்பளத்தோட ஒரு வேலை கண்டிப்பா உங்களை வந்து சேரும்னு உறுதியா நீங்க நம்பணும். அது உங்களை தேவையில்லாத அழுத்தத்தில இருந்து உங்களை காப்பாத்தும். உங்க மனசை ஒரு பரந்த நிலையில வச்சுக்க உதவியா இருக்கும். இது மூலமா உங்க வாய்ப்புகள் அதிகமாகும். உங்களுக்கு கிடைக்கிற எல்லா வாய்ப்புகளும் ஒரு நேர்மறையான எண்ணத்தை உங்களுக்குள்ள உருவாக்கும். அதே போல தேவையில்லாம உங்க ஆற்றல் வீணாகிறது இது தடுக்கும். ஒரு முடிவை நீங்க எதிர்பார்த்து செய்யறப்போ அதை பத்தி யோசிக்கிறதுலயே உங்க எல்லா ஆற்றலையும் செலவு செய்வீங்க. இது எதிர்மறையான எண்ணத்தை உங்களுக்குள்ள கொண்டு வரும். ஈர்ப்பு விதி உங்களுக்கு தேவையான எண்ணங்கள் மூலமா உங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கும். டிட்டாச்மெண்ட் அப்படிங்கிற பற்றுதல் இல்லாத நிலை அந்த எண்ணங்களை உங்களுக்கு விருப்பமான விஷயமா மாத்த உங்களுக்குள்ள ஒரு அமைதியை உருவாக்கும். பிரிவு விதின்னு சொல்லப்படுற லா ஆஃப் டிட்டாச்மெண்ட் உங்களுக்குள்ள ஒரு அமைதியை உருவாக்கும். எதிர்மறை எண்ணங்களை தடுக்கும். நீங்க விரும்பின விஷயத்த சரியான நேரத்துல உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். இந்த மாதிரி டிட்டாச்மெண்ட், அதாவது பற்றில்லாத நிலையில நீங்க இருக்கணும்னு நினைச்சா அதுக்காக உங்க முயற்சிகளை செய்யாம இருக்கணும்னு அவசியம் இல்ல. உங்க குறிக்கோள்கள் மேல கவனமா இருந்துகிட்டு அதோட முடிவுகள் மேல இருக்க பற்றையும் அழுத்தத்தையும் குறைச்சிக்க முயற்சி செய்யணும். இது மூலமா உங்களுக்குள்ள அதிகமான நம்பிக்கை ஏற்படும். அதோட விளைவுகள் பத்தின பயம் உங்களை விட்டு போகும். இதை நீங்க செய்ய சில வழிமுறைகள் இருக்கு. உங்க முடிவுகள்ல தெளிவா இருக்கிறது அவசியம். உங்க செயல்பாடுகள் மேல உங்களுக்கு அதிகமான நம்பிக்கை இருக்கணும். முடிவுகளை பத்தின பயம் இல்லாம பொறுமையா காத்திருக்கிறது ரொம்பவே அவசியம். இந்த காத்திருப்பு உங்களுக்கு இயற்கையின் முடிவுகள் மேல ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தும். தியானம் மாதிரியான செயல்கள் உங்களுக்கு ஒரு அமைதியை உருவாக்கி கொடுக்கும். நீங்க முடிவுகள் மேல இருக்க பற்றதான் கைவிடுறீங்களே தவிர உங்க இலக்குகள் மேல இல்ல. செயல்கள் எல்லாமே உங்ககிட்ட இருக்கட்டும். அதுக்கான முடிவுகள் பிரபஞ்ச சக்தி கிட்ட இருக்கட்டும். அதுதான் உங்களை ரொம்ப சுலபமா உங்க இலக்கை அடைய உதவியா இருக்கும். இந்த இயற்கையின் விதியில என்ன மாற்றங்கள் வேணா நடக்க வாய்ப்புகள் இருக்கு. ஒரு விஷயம் நீங்க நினைச்ச வழியில தான் உங்களுக்கு கிடைக்கணும்னு கண்டிப்பா சொல்ல முடியாது. இன்னும் சுலபமான வழிகள் கூட அதுக்கு இருக்கலாம். அது எல்லாத்தையும் இந்த பிரபஞ்ச சக்தி கிட்ட விட்டுருங்க. உங்க எண்ணங்கள், சிந்தனைகள் நல்லதா நேர்மறையா இருக்கப்போ அது இன்னும் அதிகமான நேர்மறை விஷயங்களை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். எல்லா மனிதரும் அவங்க நம்பிக்கையின் அடிப்படையில உருவாகிற எண்ணங்களை வச்சே அவங்க வாழ்க்கைய உருவாக்கிடுறாங்க. உங்க எல்லா எண்ணங்களும் உங்க ஆற்றலை பாதிக்க கூடியதா இருக்கு. அந்த ஆற்றல்கள் நல்ல விதமா இயங்கும் போது அது நல்ல முயற்சிகள்னு முடியும். அதுவே எதிர்மறையான ஆற்றல்கள் உங்களுக்கு அதே மாதிரியான நிகழ்வுகளை கொண்டு வந்து சேர்க்கும். உங்க சிந்தனையும் எண்ணமும் நேர்மறையா இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதுக்கு நீங்க என்ன வழிமுறைகளை வேணா பயிற்சி செஞ்சு அதை சரியா வழி நடத்தலாம். நன்றியுணர்வை வெளிப்படுத்துறது மூலமா தொடர்ந்து நீங்க நல்ல எண்ணங்களை உருவாக்கிக்கிட்டே இருக்க முடியும். இதை ஒரு தினசரி பழக்கமா மாத்த முயற்சி பண்ணுங்க. எந்த சூழல்லையும் எதிர்கொள்ற நம்பிக்கைய நன்றி உணர்வு உங்களுக்கு கொடுக்கும். உங்க வெற்றி எதுன்னு ஒரு தெளிவான முடிவு இருக்க உங்களுக்கு இந்த மாதிரியான நேர்மறை எண்ணங்கள் வழி செய்யும். உங்க குறிக்கோள்களும் இலக்குகளும் உங்களோட ஆழ் மனசுல இருக்க தூண்டுதல் மூலமா இருக்கிறது ரொம்பவே அவசியம். இது உங்க முடிவுகள் மேல ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். உங்க செயல்கள் எல்லாமே உங்க இலக்குகள் மேல இருக்கப்போ உங்க வெற்றி பாதை தெளிவா இருக்கும். உங்க வெற்றிக்கான பல வழிகளுக்கு அது உங்களை தயார்படுத்தும். அதே போல உங்க செயல்கள் எல்லாமே முழு நம்பிக்கை வெளிப்படுத்துற விதமா இருக்கிறதுமே அவசியம். எதிர்மறையான எண்ணங்களை தள்ளி வச்சு உங்க இலக்குகள் மேல முழு ஆற்றலை வெளிப்படுத்துங்க. உங்களுக்கு என்ன சிதறல்களை வராம தடுக்கும். அது தன்னம்பிக்கையோட வெற்றியை நோக்கி உங்க முயற்சிகள் இருக்கும். நீங்க செய்யற உங்க தினசரி செயல்பாடுகள் உங்க இலக்குகள் மேல இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. என்ன மாதிரியான வாழ்க்கை சூழல் இருந்தாலும் உங்க நோக்கம், செயல் எல்லாமே உங்க இலக்குகள் இல்ல நீங்க அடைய விரும்புற ஒரு நிலை மேலதான் இருக்கணும். உங்க செயல்கள் தெளிவா நம்பிக்கையா இருக்கப்போ உங்க முடிவுகள் பத்தின பயத்தை அது குறைச்சிரும். ரொம்ப அமைதியா பொறுமையா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நேரத்துல அது கிடைக்க ஒரு வழியை ஏற்படுத்தி தரும். வெற்றி பெறதுக்குன்னு ஒரு நேரமும் சூழலும் இருக்கவே செய்யும். அது வரைக்கும் நீங்க பொறுமையை கடைபிடிக்கிறது அவசியம். இந்த பொறுமை வர்றதுக்கு உங்க எண்ணங்கள் மேல உங்களுக்கு முழுமையான நம்பிக்கை இருக்கணும். வெற்றி அப்படிங்கிறது வெறும் அதிர்ஷ்டம் மட்டும் இல்ல, உங்க நீண்ட நம்பிக்கையான உழைப்புக்கு கிடைச்ச ஒரு பலனாதான் அது இருக்கும். எந்த விதமான வெற்றியும் தோல்வியும் இல்ல கஷ்டங்களும் உங்களுக்கு வெளிப்புற சூழல்ல இருந்து உருவாகிறது இல்ல, உங்க எண்ணங்கள்ல ஏற்படுற ஒரு மாற்றமே அதுக்கு காரணமா இருக்கு. நன்றியோட நல்ல சிந்தனைகளை வளர்த்து சரியான செயல்களை செஞ்சா உங்க வெற்றி உங்க கூடவே வரும்.
செயல்களால மட்டுமே நீங்க செய்யணும். முடிவுகளை பிரபஞ்ச சக்தி கிட்ட கொடுக்க தயாரா இருங்க. உங்களுக்கு சரியான சமயத்துல கிடைக்கிற வெற்றி நீண்ட கால சந்தோஷத்துக்கு வழியா இருக்கும். ஒரு கார்ல நீங்க பயணம் செய்யறதா நினைச்சுக்கோங்க. உங்க மொத்த பயண தூரத்துல நீங்க கடக்க வேண்டிய தூரம் ஒரு 500 கிலோமீட்டர். உங்க காரோட ஹெட்லைட் தர வெளிச்சம் எவ்வளவு தூரம் வர தெரியும்? ஒரு 100 அடி இல்ல 200 அடி மட்டும் தானே. ஆனாலும் உங்க மொத்த பயண தூரத்தை நீங்க கடக்கிறதுக்கு அந்த 100 அடி வெளிச்சமே போதுமானது தானே இருக்கு. உங்க வாழ்க்கையும் அதே மாதிரிதான். சின்ன சின்ன செயல்கள் மூலமா உங்க குறிக்கோளை அடைய முடியும். அதுக்கு தேவை உங்ககிட்ட நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு சின்ன ஒளிதான். இதை வச்சு உங்க முழு வாழ்க்கை பயணத்தையும் நீங்க வெற்றியோட கடக்க முடியும். வெற்றியை நோக்கி உங்க முதல் அடியை நம்பிக்கையோட எடுத்து வைங்க. முழு படிக்கட்டையும் நீங்க பார்க்க வேண்டியதில்ல. பிரபஞ்சம் மேல நம்பிக்கையோட இருங்க. காலம் நேரம் இதெல்லாம் வெறும் மாயைதான். இது அறிவியல் பூர்வமா உண்மையும் கூட. காலம் நேரம் இதெல்லாம் உண்மை இல்லைன்னு நீங்க உணரும் போது உங்களுக்கு தேவையான விருப்பங்கள் எல்லாமே ஏற்கனவே உங்ககிட்ட இருக்குன்னு நீங்க உணர ஆரம்பிப்பீங்க. உங்களுக்கு தேவையான விஷயத்தின் அதிர்வுகளோட ஒன்றி இருப்பது மட்டுமே உங்க வேலையா இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க விரும்பின எல்லாமே உங்ககிட்ட கண்டிப்பா வரும். உங்ககிட்ட அது ஏற்கனவே இருக்குன்னு நீங்க நினைக்க ஆரம்பிச்சிட்டா போதும். இந்த பிரபஞ்சம் ஒரு நொடியில உங்ககிட்ட அதை கொண்டு வந்து சேர்க்கும். இந்த பிரபஞ்ச ஆற்றல் முன்னாடி சின்னது பெருசுன்னு எதுவும் இல்ல. எதுல உங்க எண்ணங்களும் அதிர்வுகளும் அதிகமா இருக்கோ அது உங்களுக்கு சீக்கிரமா கிடைக்கும். நம்பிக்கை, பொறுமை, தெளிவு, நன்றி உணர்வு இது மூலமா நீங்க விரும்பின எல்லாத்தையும் சுலபமா அடையலாம். நீங்க நினைச்சா இந்த உலகத்தையே உங்க கண்ட்ரோல்ல கொண்டு வர முடியும். உங்களுக்கே தெரியாம உங்களுக்குள்ள ரொம்ப பெரிய ஒரு பவர் இருக்கு. நான் சொல்றதை நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த பவர் உங்களுக்கு வந்துடும். இந்த மாதிரி யாராவது உங்ககிட்ட வந்து சொன்னா என்ன பண்ணுவீங்க? சிரிச்சுட்டு அந்த இடத்த விட்டு போயிருவீங்க. இல்ல பாவம் இவருக்கு என்ன ஆச்சோ அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க. ஆனா இது உண்மையா இருக்க வாய்ப்பு இருக்குமான்னு யோசிக்க கூட மாட்டீங்க. இந்த பதிவுல நம்ம பார்க்க போற டாபிக் இந்த யூனிவர்ஸோட அளவில்லாத ஆற்றலை வச்சு எப்படி நம்ம மேனிஃபெஸ்டேஷன்ல ஒரு மாஸ்டர் ஸ்டேஜை அடையலாம். இதுக்கு முன்னாடி பதிவுகள்ல நம்ம அடிப்படையான ஈர்ப்பு விதிகள், தத்துவங்கள், அப்புறம் சில டூல்ஸை வச்சு எப்படி அதை நம்ம அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்துறது இந்த மாதிரி எல்லாம் பார்த்திருக்கோம். அதிர்வு விதினா என்ன, அதை எப்படி நம்ம சரியா பயன்படுத்துறது, இந்த மாதிரி விஷயங்களை கூட தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம். இப்ப நம்ம மேனிஃபெஸ்டேஷன் மற்றும் ஈர்ப்பு விதியில பிரபஞ்சத்தின் அளவில்லாத ஆற்றலையும் அதை எப்படி முறையா கையாள்றது அப்படின்னும் தெரிஞ்சுக்க போறோம். இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே ஒரு தனி மனிதரா உங்க வாழ்க்கையில எப்படியெல்லாம் ஈர்ப்பு விதியை பயன்படுத்தி உங்க தேவைகளையும் ஆசைகளையும் பூர்த்தி செய்ய முடியும்னு. உங்க ஆழ்மனதோட சக்தி மூலமா உங்க லைஃபை நீங்களே சிறப்பா அமைச்சுக்க முடியும். ஆனா நீங்க இன்னும் கொஞ்சம் அதிகமான விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு மட்டும் இல்ல இந்த உலகத்துக்கே பயனுள்ள ஒரு வாழ்க்கை நீங்க வாழ முடியும். என்னங்க சொல்ற எதையுமே நம்ப முடியலையா? நம்ம பெரியவங்க எப்பவுமே சொல்லிருக்க ஒரு விஷயம்தான், முதல்ல உன்னை பாரு, உன் வீட்டை பாரு, அப்புறம் நாட்டை பாருன்னு. உங்களை நீங்க சரியா வச்சுக்கிறது மூலமா உங்க வீட்டை, உங்க கூட இருக்கவங்களை நல்லபடியா வச்சுக்கலாம். இதுக்கு அடுத்த நிலை, அதாவது உங்களை சுத்தி இருக்க சமூகத்தை, ஒரு ஊரை இல்ல நாட்டை, அதுல இருக்க சூழ்நிலைய உங்க உணர்வுகள் மூலமா சரி செய்யலாம். எவ்வளவு நாள் தான் சோலோ ஹீரோவா இல்ல ஹீரோயினா இருக்கிறது? நீங்களும் ஒரு அகில உலக ஸ்டாரா மாற வேண்டாமா? எல்லாருக்குமே அவங்க இருக்க ஊருக்கோ இல்ல பிறந்த நாட்டுக்கோ இல்ல பொதுவான ஒரு சமூகத்தை சரி செய்யற விஷயத்திலயோ ஒரு பெரிய ஆர்வம் இருக்கவே செய்யுது. ஆனா நம்ம வாழ்க்கைய மட்டுமே நம்ம கவனிச்சு அதை மட்டுமே நோக்கி உங்க எண்ணங்களும் செயல்களும் இருக்கிறதால அதை பத்தி எல்லாம் உங்களுக்கு சிந்திக்கவோ செயல்படவோ நேரம் இருக்கிறது இல்ல. ஆனா எல்லாரும் அப்படி இருக்கிறது இல்லையே. யாரோ சில மனிதர்கள் அவங்க சொந்த வாழ்க்கையை தாண்டி இந்த மக்களுக்கும் தான் வாழும் சமூகத்துக்கும் என்ன செய்ய முடியும்னு யோசிச்சதாலதான் பல முன்னேற்றங்களும் கண்டுபிடிப்புகளும் இப்ப இருக்கு. அரசியல்வாதிகளும் தத்துவ ஞானிகளும் பெரிய ஆற்றல் மிக்க அரசர்களும் தான் இந்த உலகத்தோட போக்க நிர்ணயம் பண்றவங்களா இருந்திருக்காங்க. ஒரு சயின்டிஸ்ட் கூட அவங்க புதுசா கண்டுபிடிச்ச ஒரு பொருள் இல்ல பல நாள் தீராது இருந்த ஒரு நோய்க்கு கண்டுபிடிச்ச ஒரு மருந்து, இது மூலமா இந்த ஒட்டுமொத்த உலகத்தையுமே திருப்பி போட்டிருக்காங்க. வரலாறு இது எல்லா தகவல்களையும் நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்கு. இவங்க யாருமே பெரிய பின்புலம் இல்ல ரொம்ப பெரிய ஆற்றலுள்ள மக்களாவோ இருந்ததில்ல. ஏதோ ஒரு கட்டத்துல அவங்க ஆழ்மனசு சொல்ற கட்டளைகளை சரியா கவனிச்சு அதை வெற்றிகரமா செயல்படுத்தின ஒரு நபரா தான் இருந்திருக்காங்க. அதனாலதான் இந்த உலகத்துக்கே ஒரு மாற்றத்தை கொடுக்கற விஷயத்த அவங்களால செய்ய முடிஞ்சது. என்னங்க நீங்க உலகம்ன்றீங்க, மாற்றம்ன்றீங்க, என்னதான் சொல்ல வரீங்க? இப்ப என்ன, நான் போய் உலகத்தை மாத்தணுமா அப்படின்னு கேக்குறீங்களா? இதெல்லாம் நடக்குமா? நான் ஒரு தனி ஆளு, நான் நினைக்கிறது எப்படி இந்த உலகம் கேட்கும்? என்னால எப்படி ஒரு பெரிய மாற்றத்தெல்லாம் கொண்டு வர முடியும்? முடியும், நிச்சயமா நம்ம எல்லாராலையுமே முடியும். அதுக்கு இந்த பிரபஞ்சத்தோட மிகப்பெரிய ஒரு அறிவையும் ஆற்றலையும் புரிஞ்சுக்கிற ஒரு சக்தி நமக்கு இருக்கணும். நம்ம ஒருத்தருக்கு ஏற்படுற ஒரு உணர்வு இல்ல ஒரு நல்ல எண்ணம் எப்படி இந்த உலகத்துக்கே நல்லது செய்ய முடியும்னு தெரிஞ்சிருந்தா போதும். நீங்களும் இந்த உலகத்தை மாத்த முடியிற ஒரு உலக நாயகன் தான். பரவாயில்லங்க, அவர் தான் இந்த பட்டத்தை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, நம்ம தாராளமா இனி அதை யூஸ் பண்ணிக்கலாம், தப்பு இல்ல. இந்த பிரபஞ்சத்தோட ஆற்றலும் அறிவும் முடிவில்லாம இருக்கிறது. இதை நீங்க ஒரு ஆன்மீகமாவோ இல்ல அறிவியல் முறையிலயோ எப்படி வேணா புரிஞ்சுக்கலாம். ஆனா எல்லாத்துலயுமே உயர்ந்த நிலையில இருக்க ஒரு ஆற்றலா தான் இது இருந்துட்டு வருது. எவ்வளவு ஆராய்ச்சி செஞ்சாலும் இல்ல எத்தனை பெரிய தத்துவ ஞானிகளும் ஆன்மீக பெரியவர்களும் அவங்கள முழுசா இதுல ஈடுபடுத்தினாலும் சரி, இன்னும் பல பேருக்கு ஒரு புரியாத புதிரான ஒரு விஷயம்தான் இந்த பிரபஞ்ச சக்தி. இந்த பிரபஞ்சம் காலத்துக்கும் நேரத்துக்கும் இடத்துக்கும் அப்பாற்பட்ட ஒரு விஷயம். அதோட சக்தியும் அளவில்லாத ஒன்னாதான் இருக்கும். இந்த பெரிய சக்தி தான் இந்த உலகத்துல நடக்கிற எல்லா இயக்கத்துக்கும் ஒரு காரணமா இருக்கு.
நம்ம செய்யற பெரிய கண்டுபிடிப்புகள், ஒரு விதை செடியா மாறுறது, நம்ம உடம்புக்குள்ள நடக்கிற உயிர் இயக்கங்கள், இதெல்லாமே இந்த பிரபஞ்சத்தின் அளவில்லாத சக்தியோட ஒரு சின்ன கூறுதான். நம்ம நிலவுக்கு ராக்கெட் அனுப்புறது இந்த பிரபஞ்சத்தோட முடிவில்லாத ஆற்றலை, அறிவை புரிஞ்சுக்கிற செய்யற முயற்சிகள் தான். ஒரு தனி மனிதன் யோகா இல்ல தியானம் மாதிரியான செயல்கள் மூலமா அவனோட நிலையை உயர்த்த முடியும். இதன் வழியா இந்த உயிரின் ஆதாரமா இருக்க கடவுள் சக்தியா அறியப்படுற ஒரு நிலையில அவங்க ஆழ்மனசையும் வைக்க முடியும். இந்த முடிவில்லாத ஆற்றலின் மேல சரியான விதத்துல செலுத்தும் ஒரு உணர்வு இல்ல எண்ணம் எல்லாத்தையும் உங்களால பெற முடியும்னு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். இந்த உலகமே ஒரு ஒழுங்கான முறையில அதோட வேலையை செய்து, ஸ்டார்ஸோட சுழற்சி முறை, கிரகங்களோட இயக்கம், இரவு பகல் மாற்றம், இதன் மூலமா வர பருவ மாற்றங்கள், இதெல்லாமே சரியா ஒரு டைம் டேபிள் போட்ட மாதிரி நடந்துகிட்டே இருக்கு. இந்த எல்லா மாற்றங்களுமே நம்ம வாழ்க்கைய சரியா நடத்த உதவியா தான் இருக்கு. கண்ணுக்கு தெரியாத இயக்கங்கள் உங்க ஒரு நாள் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். அப்ப எந்த ஒரு தனி நபரும் பிரபஞ்ச சக்தியும் ஒரு புள்ளியில ஒன்னா இணைய வேண்டியிருக்கு. இந்த புள்ளிய கரெக்டா யூஸ் பண்ணா உங்க வாழ்க்கை மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த உலக வாழ்க்கையை மாத்த முடியற செயல்களை உங்களால செய்ய முடியும். ஒரு விதை மரமா ஆகுறது, நதிகள் அதோட பாதையில இருக்க எல்லா வளத்தையும் அதிகமாக்குறது, இந்த மாதிரி எந்த விஷயங்களுமே நம்ம அறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயமா தான் இருக்கு. ஆனா நம்ம தேடல் குறையவே இல்லை. அறிவியல் முறையிலும் ஆன்மீக வழியிலும் நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்க விரும்புறது அந்த ஒரு ரகசியத்தை தான். அந்த ஒரு முடிவில்லாத எல்லையை தொட நினைக்கிறது தான் மனிதனோட உச்சக்கட்ட எண்ணமா இருக்கு. அதுக்கான முயற்சியும் எடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. மின்சாரத்தை கண்டுபிடிச்சதுல ஆரம்பிச்சு டாவின்சியோட பெயிண்டிங்ஸ், இன்னும் ஏராளமா கண்டுபிடிப்புகள், ஐன்ஸ்டீனோட ரிலேட்டிவ் தியரி வரைக்கும் எல்லாமே இந்த பிரபஞ்சத்தை நோக்கி நம்மள நகர்த்துற சிறு சிறு முயற்சிகள் தான். இதுவே ஆன்மீகத்துல எல்லா உயிர்களுக்கும் பொதுவான ஒரு மூலம் இருக்கிறதா நினைக்கிறாங்க. அதையே கடவுள்னு வழிபடவும் செய்யறாங்க. நம்ம ஆழ்மனதை கட்டுப்படுத்தி அந்த நிலையை நோக்கி நகர்வது தான் சிறந்த ஆன்மீக தேடலா இருக்கு. தனி ஒரு மனிதனோட பிரச்சனைகள், கஷ்டங்கள், வளர்ச்சி, இது எல்லாத்துக்கும் இந்த முடிவில்லாத ஆற்றலை பயன்படுத்தி தெளிவு பெறலாம். இதுவே ஒரு பொதுவான விழிப்புணர்வு, அதாவது கலெக்டிவ் கான்சியஸ்னு சொல்லப்படுறது, ஒரு சமூகத்துல இல்ல பெரிய ஒரு குழுவான மக்களுக்குள்ள மனநிலையில ஏற்படுற மாற்றம். இந்த குழு மனப்பான்மை தான் எல்லாரோட வாழ்க்கையும் ஒரு பொது சிந்தனை மூலமா செயல்பட வைக்குது. நம்ம வாழ்க்கை முறை, சந்தோஷங்கள், வெற்றிகள் இதெல்லாம் குழுவான மனநிலையோட வெளிப்பாடுதான். தீபாவளி, திருவிழாக்கள்லாம் வரப்போ மக்கள் எல்லாம் ஒருவித மகிழ்ச்சி நிலையில இருக்கிறதும், கோவிட் இல்ல ரஷ்யா உக்ரைன் போர் மாதிரி விஷயங்கள் ஏற்படுறப்போ எல்லா மக்களும் அதுக்கான ஒரு மனநிலையில இருக்கிறதும் இந்த பொதுவான விழிப்புணர்வு மூலமா தான். நம்ம இந்தியன் டீம் கிரிக்கெட்ல ஜெயிக்கிறப்போ காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லா மக்களும் ஒரே மாதிரியான உற்சாகத்தையும் சந்தோஷத்தையும் அனுபவிக்கிறாங்க. அப்ப யாரும் அவங்க பேசுற மொழி, இருக்க சூழல், வாழ்க்கை முறை இதுல இருக்க வித்தியாசத்தை பாக்குறது இல்ல. இந்த மாதிரி இருக்க சூழல்கள் தான் புது விஷயங்கள், மாற்றங்கள் ஏற்பட வழிவகுக்கிற ஒரு முயற்சியா இருக்கும். கூட்டு தியானம், வழிபாடு முறை இதுலெல்லாம் கலந்துக்கிற மக்கள் கிட்ட ஒரே விதமான அமைதியும் தெளிவும் ஏற்படுறத பார்த்திருப்பீங்க. இந்த மாதிரி எல்லாரும் நினைஞ்சு உருவாக்குற ஒரு பொதுவான எண்ணம் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும். இந்த மாதிரி செயல்பட நம்ம என்ன செய்யணும்? நம்ம ஆசைகளையும் தேவைகளையும் பிரபஞ்ச சக்தி மூலமா அடைய முயற்சி செய்யறப்போ ஒரு பெரிய சமூகத்துக்கும் அதை நல்ல விதமா எப்படி மாத்த முடியும்? ஒரு தனிப்பட்ட நபரா நீங்க சரியான நேர்மையான செயல்களை செய்யறது உங்களுக்கு மட்டும் இல்ல, ஒரு பெரிய சமூகத்துக்கே அது சிறப்பான ஒரு வழியை காட்ட உதவும். உங்க ஆசைகள் மத்தவங்களோட நலனுக்கு எந்த விதமான கஷ்டத்தையும் கொடுக்கற மாதிரி இருக்காதுன்னு உறுதியா இருங்க. ஒரு தொழில் தொடங்க விரும்புனா இல்ல நீங்க செய்யற ஒரு வேலை உங்களை தாண்டி எத்தனை பேருக்கு பயனுள்ளதா இருக்கும்னு யோசிச்சு முடிவு செய்யுங்க. இதுக்கு தியானம், யோகா மாதிரியான ஆழ் மனசை அமைதியாக்குற செயல்கள் உங்களுக்கு துணையா இருக்கும். இது மூலமா உங்க ஆழ் மனசுல இருக்க சந்தேகம், கேள்விகள் இது எல்லாத்துக்கும் ஒரு பதில் கிடைக்கும். உங்க எண்ணங்கள் தெளிவா இருந்தா இந்த பிரபஞ்சம் அதுக்கு எப்பவுமே துணையா இருக்கும். அதை சீக்கிரம் அடைய வழிகளை உருவாக்கி கொடுக்கும். உங்க ஒருத்தருக்கு ஏற்படுற நல்லதே இவ்ளோ சீக்கிரமா நடக்க வாய்ப்பு இருக்கப்போ ஒரு கூட்டத்துக்கு நீங்க செய்யற நல்ல விஷயங்கள் இன்னும் எவ்வளவு எளிமையா நிறைவேறும்னு நினைச்சு பாருங்க. உடனே உங்களை தெருவுல இறங்கி போராட்டம் செய்யவோ சுத்தம் செய்யவோ சொல்றதா நினைக்க வேண்டாம். நீங்க ஒரு தனிப்பட்ட நபரா உங்க வாழ்க்கைய சிறப்பா மாத்த முயற்சி செய்யறப்போ அதுல ஒரு சமூக மாற்றத்தையும் நல்ல செயல்களையும் உள்ள புகுத்த முயற்சி செஞ்சு பாருங்க. அது இன்னும் சீக்கிரம் நடக்கும். நீங்க ஒரு சாதாரண விவசாயியா இருந்தா கூட நீங்க செய்யற செயல்கள் ஒரு பெரிய சமூகத்துக்கு உதவியா இருக்கும். அதுல நீங்க செய்யற நல்ல விஷயங்கள் பல நிலையில இருக்க மக்களை போய் சேரும். கலப்படம் இல்லாத பொருட்கள் நீங்க உருவாக்குற ஒரு சின்ன முயற்சி ஒரு வியாபாரிக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும். அந்த பொருட்களை வாங்கி சாப்பிடுற மக்களோட உடல் நிலைய அது சீரா வச்சுக்க உதவியா இருக்கும். நல்ல உணவு முறை நல்ல உடல் நலத்தை கொடுக்கறப்போ நல்ல மனநிலையும் வச்சுக்க உதவியா இருக்கும். அப்போ உங்க முழு ஆற்றலும் சிறந்த முறையில வெளிப்படும். நீங்க நினைச்சு பாருங்க, இப்ப சொன்ன இந்த சைக்கிள்ல ஒரு ஏழை விவசாயி ஒரு பெரிய தொழில் செய்யற முதலாளியும் இருந்தா என்ன நடக்கும்? கலப்படம் இல்லாத தானியத்தை விளைய வைக்கிற ஒருத்தரோட முயற்சி ஒரு பெரிய தொழிலதிபருக்கு நல்ல உணவை கொடுத்தா அவர் இன்னும் சிறப்பா செயல்பட்டு அவர் செய்யற தொழில் மூலமா பல மக்களுக்கு வேலை வாய்ப்பையும் ஏன் ஒரு நாட்டோட பொருளாதார நிலைவே கூட நிறைய மாற்றங்களை கொடுக்க முடியும். உங்களோட தனிப்பட்ட நேர்மையும் ஒழுங்கும் எப்படி ஒரு பெரிய சமூகத்துல மாற்றத்தை உருவாக்க முடியும்னு பாருங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய நல்ல விஷயம் இருக்கப்போ இந்த பிரபஞ்சமோ அந்த ஆசைகளுக்கு எப்பவுமே துணையா இருக்கும். இந்த மாதிரி நல்ல மனிதர்கள் நல்ல சிந்தனையை கொண்டாடுறவங்களும் இணையறப்போ அது ஒரு பெரிய நல்ல அதிர்வுகளை உருவாக்கும். ஒரே ஒருத்தர் நினைக்கிற செய்யற ஒரு நல்ல விஷயமே இப்படி ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும்னா
ஒரு குழுவா மக்கள் இணைஞ்சு செய்யற விஷயங்கள் இன்னும் எவ்வளவு நல்ல விஷயங்களை செய்ய வாய்ப்புகளை உருவாக்கும். உங்க ஏரியால இல்ல நீங்க இருக்க ஒரு ஊர்ல ஒரு நல்ல திட்டம் கொண்டு வர முயற்சி பண்ணுங்க. ஒரு லைப்ரரி இல்ல மக்களுக்கு தேவையான வசதிகள் ஏதாச்சும் செய்ய ஒரு சின்ன முயற்சி ஆரம்பிக்கிற ஒரு மனிதரா இருங்க. அதுவே போதுமானதா இருக்கும். உங்களை சுத்தி இருக்க குறைகளை மட்டுமே பேசிக்கிட்டே இருக்க ஒரு ஆளா இருக்காதீங்க. அதுல எந்த ஒரு நல்லதும் இருக்காது. நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா ஒரு உண்மை உங்களுக்கு தெரியும். மக்கள் எப்பவும் கெட்ட விஷயங்கள் நடக்கிறத விரும்ப மாட்டாங்க. ஆனா அதையும் மீறி ஏன் சில நிகழ்வுகள் பெரிய அளவுல மக்களை பாதிக்கிற விஷயமா மாறுது? கோவிட் மாதிரியான நிகழ்வுகள் எப்படி மொத்த உலகத்தையும் தலைகீழா மாத்துச்சு? ஒரு கெட்ட விஷயம் நடக்க போகுதுன்னா உடனே நம்ம எல்லாரும் அதை பத்தின நெகட்டிவான விஷயத்த மட்டுமே ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். வேலை பார்க்குற இடத்துல, வீட்டுல, டீ கடையில இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போன் பேசுறப்போ எங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் அதை பத்தி பேசியே அந்த விஷயத்த தீவிரமா நடக்க வச்சிருவோம். போர் நடக்கக்கூடாதுன்னு நீங்க நினைச்சாலும் அமைதியை பத்தியோ நாடுகளுக்குள்ள இருக்க நல்ல உறவுகளை பத்தியோ பேச மாட்டோம். போர் நடந்தா என்ன பாதிப்பெல்லாம் உருவாகும், பொருளாதாரம் எப்படி கீழே போகும், மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுவாங்க, இதெல்லாம் தான் பேசுவோம். அப்போ இந்த பிரபஞ்சம் எந்த அதிர்வுகளை எண்ணங்களை அதிகமா உள்வாங்குதோ அதே சூழ்நிலையை உங்களுக்கு கொடுக்கும். ஆனா அதுக்கப்புறம் கூட நமக்கு இதுக்கு முடிவு கட்டுறது இல்ல. பாத்தீங்களா, நான் சொன்ன மாதிரியே நடந்துருச்சு, இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுது தெரியுமா அப்படின்னு ஆரம்பிச்சேன். உங்க மனசுல இருக்க எல்லா எதிர்மறையான விஷயத்தையும் உங்களுக்கு தெரிஞ்ச எல்லார்கிட்டயும் சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. அவங்களும் அவங்க மனசுல இருக்க பயத்தோட சேர்த்து இதையே இன்னும் அதிகமா பரப்புற வேலைய செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. இதெல்லாம் நம்ம ரொம்ப கான்சியஸா செய்யறது இல்ல. அதே மாதிரி இதே ஒரு வேலையாவும் செய்யறது இல்ல. நம்மள அறியாம சரியான முறையில உங்க ஆழ் மனசு முறைப்படுத்தாம இருக்கிறதோட விளைவுகள் தான் இதெல்லாம். பல காலமா நம்ம எல்லாரும் இதை போலே பழகிட்டோம். அதனாலதான் மக்கள் அதிகம் இருக்கிற ஒரு நபரா இருக்க ஒருத்தர் தேர்தல்ல வெற்றி அடையக்கூடிய நிகழ்வுகள்லாம் நடக்குது. ட்ரம்ப் வேண்டான்னு நினைச்ச மக்கள் அவர் பத்தியே அதிகமா பேசினாங்க. அவரை எதிர்த்து நிக்கிற ஒருத்தர்கிட்ட நல்ல விஷயங்களை விட ட்ரம்ப் வந்த நிலைமை எப்படி மாறும்னு மட்டும்தான் பேசிட்டு இருந்தாங்க. ஏன் அமெரிக்காவுக்கும் நம்ம இருக்க இடத்துக்கும் சம்மந்தமே இல்லைனா கூட நம்ம வீட்டு ஹால்ல உட்காந்து நம்மளே அதை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். நம்ம எல்லாரும் ஒரே விஷயத்த நினைச்சோம், அதுவே நடந்துருச்சு. அதனால நம்ம தனி நபரா இல்ல ஒரு கூட்டமா குழுவா இருக்கப்போ நீங்க என்ன நடக்கணும், எது நல்லதுன்னு நினைக்கிறீங்களோ அதை மட்டுமே உங்க எண்ணத்துல வச்சிருங்க. அதையே பேசுங்க, அதை மட்டுமே செயல்படுத்த முயற்சி பண்ணுங்க. உங்க நல்லதை மட்டும் யோசிக்கிற ஒரு நபரா இல்லாம ஒரு சமூகத்துக்கு நல்லதா இருக்க விஷயங்கள்ல உங்க எண்ணத்தை செலுத்த முயற்சி பண்ணுங்க. அதன் மூலமா நல்ல அதிர்வுகளை ஏற்படுத்தி நல்ல மாற்றங்களை கொண்டு வர முடியும். கோவிட் எப்படி பரவச்சு, அதனால என்ன மாதிரியான மோசமான விளைவுகள் உண்டாச்சுன்னு டிவி, சோஷியல் மீடியா, நியூஸ் பேப்பர்னு எல்லாரும் நெகட்டிவா பேசிட்டு இருந்தப்ப கூட யாரோ சில பேர் அதை சரி செய்ய எடுத்த நல்ல முயற்சிகள் தான் ஒரு தடுப்பு மருந்தை உருவாக்க முடிஞ்சது. யோசிச்சு பார்த்தா அவங்களும் நம்ம இருந்த அதே சூழல்ல தான் ஒரு நல்ல விஷயத்த யோசிச்சு அதை செயல்படுத்தியும் இருக்காங்க. சோ அவங்களால முடியும்னா நம்மளாலையும் முடியும். சூழலை நம்ம தான் உருவாக்குறோம், விளைவுகளை கூட நம்ம தான் தீர்மானிக்கிறோம். அப்ப நல்லதை செய்ய ரொம்ப பெரிய முயற்சி தேவைப்படுதா? இல்லவே இல்ல. நீங்க நல்ல எண்ணங்கள் மூலமா நல்ல செயல்களை செய்ய முயற்சி செஞ்சா அது ரொம்ப சுலபமா, அதாவது எந்த விதமான முயற்சியும் தேவைப்படாம செய்ய முடியும். இது எஃபர்ட்லெஸ் மேனிஃபெஸ்டேஷன், அதாவது பெரிய முயற்சிகள் இல்லாத ஒரு உணர்வு நிலையில கூட இதை செய்யலாம். உங்க எண்ணங்களும் செயல்களும் நேர்மறையா இருந்தா அது மூலமா ஒரு பெரிய சமூகத்துக்கே நல்ல நன்மைகள் ஏற்படும்னா இந்த பெரிய பிரபஞ்ச சக்தி உங்க மனநிலையோட இணைஞ்சு அதை செயலா செய்யும். உங்க எண்ண அலைகள் பிரபஞ்சத்தோட உயர்ந்த சக்தி நிலையோட சரியான அலவரிசையில இணைஞ்சு செயல்படும். நீங்க எதை அடைய நினைக்கிறீங்களோ ரொம்ப இயல்பாவே உங்களை நோக்கி அது ஈர்க்கப்படும். உங்க உடல்நிலை, மனநிலை, ஆழ்மனது இதெல்லாமே ஒரு நேர்கோட்ல இந்த மொத்த உலகத்துல இருக்க நல்ல சக்திகளோட ஒருங்கிணைஞ்சு செயல்படும். நீங்க எதை வேணா சாதிக்கலாம். தொழில், உடல் நலம், பணம், மரியாதைன்னு எதை வேணா நீங்க அடையலாம். இதை இன்னும் விரிவா அடைய நீங்க உங்க வாழ்க்கை நடைமுறையில சின்ன சின்ன மாற்றங்களை உருவாக்கணும். நீங்க தினமும் செய்யற சிறு முயற்சிகள் பெரிய மாற்றத்துக்கு வழி உருவாக்கி கொடுக்கும். சரியான விஷயத்த மட்டுமே செய்றீங்கன்னு ஒரு நம்பிக்கை ஏற்படும். அதன் மூலமா உங்க மனநிலையும் உங்க உடல் நிலையும் நல்ல அதிர்வுகளை வெளிப்படுத்தும். நம்பர் 1, தினமும் ஏதாவது நல்ல ஒரு சில விஷயத்துக்கு நன்றி சொல்லுங்க. நம்பர் 2, உங்களுக்கு நீங்க பேசுற சுய பேச்சுக்கள், அதாவது செல்ஃப் டாக், இது ரொம்ப நேர்மறையா இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. நம்பர் 3, நல்ல நேர்மறை வாக்கியங்களை பயன்படுத்துறது. அஃபர்மேஷன்ஸ்னு சொல்லப்படுற இந்த நேர்மறை வாக்கியங்கள் உங்களை இன்னும் அதிக நம்பிக்கையோட செயல்களை செய்ய வைக்கும். அடுத்து நம்பர் 4, மன அமைதியை அதிகமாக்குற தியானம், யோகா, நல்ல உடற்பயிற்சிகள் இதெல்லாம் செய்யறது. நம்பர் 5, சின்ன சின்ன வெற்றிக்கு கூட முக்கியத்துவம் கொடுத்து அதை கொண்டாடுறது. நம்பர் 6, பிரபஞ்ச சக்தி மேல முழு நம்பிக்கை வச்சு செயல்களை மட்டும் செஞ்சு அதோட முடிவுகள் பத்தி கவலை இல்லாம இருக்கிறது. இது எல்லாத்தையும் நீங்க சரியா செய்யறப்போ உங்க வாழ்க்கையில அது பெரிய நல்ல மாற்றத்தை கொண்டு வரும். நீங்க எதை விரும்பினாலும் அதுக்கு எந்த கஷ்டமான முயற்சிகளும் இல்லாம உங்களால சாதிக்க முடியும். நேர்மறையான மனிதரா, உறுதியுள்ள ஒரு நபரா நீங்க இருக்க முடியும். இந்த மாற்றங்கள் உங்களுக்கு நீங்களே ஒரு மேனிஃபெஸ்டேஷன் சிஸ்டமை உருவாக்க வழி செய்யும். விஷன் போர்டு, நேர்மறை வாக்கியங்கள், எழுதுதல் முறை இதெல்லாம் சரியா இணைச்சு உங்களுக்கான ஒரு சிறந்த முறையை உருவாக்கி நீங்க வெற்றி பெற முடியும். உங்க இலக்குகள், கனவுகள் பத்தின பாடங்கள் எல்லாத்தையுமே நீங்க சேகரிச்சு அதுக்கு ஒரு நல்ல தலைப்பை கொடுத்து அடிக்கடி உங்க கண்ணில் படுற மாதிரி வைக்கலாம். என் கனவு வீடு, என் ஆரோக்கியமான உடல், இந்த மாதிரி உங்க குறிக்கோளை மையமா வச்சிருக்க ஒரு வாக்கியத்தோட அதை நீங்க மொபைல்ல ஸ்கிரீன் சேவரா இல்ல வீட்ல, ஆபீஸ்ல அடிக்கடி நீங்க பாக்குற மாதிரி வைக்கலாம்.
இது எல்லாமே உங்க செயல்களை உங்க இலக்கை நோக்கி நகர்த்த உதவும். எந்த பெரிய முயற்சியும் இல்லாம உங்க இலக்குகள் மேல உங்க கவனத்தை வைக்க உதவும். உங்க ஆசைகள் கற்பனைய அடைஞ்ச ஒரு உணர்வை கொடுக்கும். அஃபர்மேஷன் சொல்லப்படுற நேர்மறை வாக்கியங்கள் கூட அப்படிதான். எந்த சூழ்நிலையும் மாத்த உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை அதை ஏற்படுத்தும். நான் இந்த நிலைய கடந்து வருவேன், என்னால இந்த வேலையை சிறப்பா செய்ய முடியும். இந்த மாதிரி நல்ல நேர்மறையான வாக்கியங்களை அடிக்கடி உங்க மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருக்கிறது உங்களை எப்பவுமே அமைதியான மனநிலையில வச்சுக்க முடியும். உங்க அதிர்வு நிலையை உயர்த்தி நல்ல எண்ணங்களை உங்க மனசுக்குள்ள விதைக்க உதவியா இருக்கும். இதை நீங்க எப்ப வேணா எங்க வேணா பயன்படுத்தலாம். உங்க வெளிப்புற சூழல் பாதிக்காம இருக்க வைக்க இந்த அஃபர்மேஷன்ஸ் உதவியா இருக்கும். ஸ்கிரிப்டிங் அப்படிங்கிற எழுதும் முறையும் உங்க நம்பிக்கைகளை அதிகமாக்கும். இதை எழுதுறப்போ நீங்க நிகழ்காலம், அதாவது பிரசன்ட் டென்ஸ்ல எழுதணும். அப்போதான் உங்க ஆசைகள் நடக்கிற ஒரு உணர்வை உங்க ஆழ் மனசுக்கு அதை அனுப்பும். என்னோட புது வீட்டின் தோட்டத்து வாசம் ரொம்ப அருமையா இருக்கு. என் புது வேலை மூலமா இன்னைக்கு எனக்கு கிடைச்ச சம்பளம் எனக்கு நம்பிக்கை தர விஷயமா இருக்கு. இந்த மாதிரி நீங்க எழுதுறப்போ பிரபஞ்சத்தை உங்க ஆசைகள் கூட இணைக்க ஒரு கருவியா இது செயல்படுது. இதை தினமும் எழுதும் பழக்கமா மாத்துங்க. இந்த 3 முக்கிய கருவிகளையும் நீங்க சேர்த்து பயன்படுத்த முடியும். உங்க வாழ்க்கை முறை, பழக்க வழக்கம் இதெல்லாம் வச்சு நீங்க இதுல 1 இல்ல 2 முறைகளை கலந்து பயன்படுத்தலாம். ஸ்கிரிப்டிங், அஃபர்மேஷன்ஸ் இல்ல விஷன் போர்ட் பிளஸ் ஸ்கிரிப்டிங் முறை எது வேணா சேர்த்து பயன்படுத்துறப்போ அதோட பலன் இன்னும் அதிகமாகும். உங்க ஆசைகள் மேல உங்களுக்கு இருக்க நம்பிக்கை அதிகமாகும். உங்க எண்ணங்கள், நம்பிக்கைகள் இதெல்லாம் அதிகமாகும் போது இந்த பிரபஞ்ச சக்தியோட நீங்க இணைஞ்சு செயல்படுவீங்க. இந்த மாதிரி முறைகள் மட்டும் இல்லாம இன்னும் சில வடிவங்களும் இசையும் உங்களுக்கு ஒரு மன அமைதியை கொடுக்க வழி செய்யும். இந்த வடிவங்கள் பொதுவா ஒரு குறிப்பிட்ட வடிவியல், அதாவது ஜியோமெட்ரிக்கல் ஷேப்ஸ் மூலமா செய்யலாம். ஒரு பூ மாதிரி இல்ல ஸ்வஸ்திக் வடிவம், எந்திர வடிவங்கள் இதுக்கு பயன்படுத்தலாம். இத மையமா வச்சு நீங்க தினம் செய்யறப்போ உங்க சக்தி நிலையை அதிகமாக்க முடியும். உங்க ஆசைகள் இதுல எழுதுறது மூலமா உங்க நம்பிக்கைகள் அதிகமாகும். இதெல்லாமே தனிப்பட்ட நபரோட விருப்பமா மட்டுமே இருக்கும். ஆனா இதுல ஒருவித சக்தி நிலை இருக்கிறது அனுபவபூர்வமா உணரப்பட்டிருக்கு. இதுக்கு நீங்க சில எனர்ஜி கிறிஸ்டல்ஸையும் பயன்படுத்தலாம். கருங்காலி மாலை போட்டா சீக்கிரம் பணம் வரும்னு நம்பி எல்லாரும் வாங்க ஆரம்பிச்சாங்க. ஆனா அதை பிசினஸா செஞ்ச நிறைய பேருக்கு தான் அது பயன் தர பொருளா இருந்தது. இது தப்புன்னு யாரும் சொல்ல முடியாது. ஆனா யாருக்கும் அது பயன் கொடுத்துச்சுன்னு தான் எல்லாரும் அதை வாங்க முயற்சி செஞ்சாங்க. அதோட உண்மையான பலன் உங்க சரியான குறிக்கோள்கள்ல இருக்க தெளிவுதான்னு யாருமே உணரல. இந்த மாதிரி பொருளெல்லாம் பயன்படுத்துற நோக்கமே உங்க தெளிவான குறிக்கோள்கள் மேல உங்க எண்ணங்களை அதிகமாக்குற ஒரு முயற்சி தான். நானும் பணக்காரன் ஆகணும், நான் ஒரு பெரிய ஹீரோ ஆகணும்னு பொதுவா ஒரு எண்ணத்தை வச்சு ஒரு மாலையை போடுறதுல மட்டுமே நீங்க அதை அடைய முடியாது. அதுக்கான உங்க முயற்சிகள் சரியா இருக்கணும். கிறிஸ்டல்ஸ்னு சொல்லப்படுற சில பொருட்கள் உங்க சக்தி நிலையில ஒரு மாற்றத்தை உருவாக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. குவார்ட்ஸ்னு சொல்லப்படுற கிறிஸ்டல்ஸ் உங்க சக்தி அதிகமாக்கும். ஆமெத்திஸ்ட் கிறிஸ்டல் உங்க மன அமைதிக்கும் உணர்ச்சி நிலையை சரியா வச்சுக்கும் பயன்படுத்தலாம். டைகரைன்னு சொல்லப்படுற கிறிஸ்டல் உங்க நம்பிக்கை அதிகமாக்க உதவும். அதே போல பைரைட் பணத்தை இருக்க உதவியா இருக்கும். இதெல்லாமே நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் தான். இந்த கிறிஸ்டல்களை ஒரு குறிப்பிட்ட வடிவத்துல அடுக்கி கூட நீங்க இன்னும் அதிக சக்தி நிலையை உணர முடியும். இந்த கிறிஸ்டல்களை நீங்க தியானம் செய்யவோ இல்ல நீங்க விரும்பி அணியிற ஒரு பொருளாவோ பயன்படுத்தலாம். இது உங்க சக்தி நிலைய, நம்பிக்கையை அதிகமாக்குறத நீங்க உணர முடியும். இதே முறையில நீங்க சில இசை அதிர்வுகளையும் பயன்படுத்தலாம். நீங்க எப்பவுமே மியூசிக்கை விரும்பி கேட்கிற ஒருத்தரா, அப்போ ஒரு பாட்டு கேட்கிறப்போ உங்க மனநிலை எந்த மாதிரி மாற்றத்தை உருவாக்குதுன்னு நல்லா தெரிஞ்சு நீங்க வச்சிருப்பீங்க. ஒரு உற்சாகமான பாட்டு உங்களை இன்னும் ஆக்டிவா வச்சுக்கும். ஒரு சோகமான பாட்டு உங்க மனசுல இருக்க கஷ்டத்தை இன்னும் அதிகமாக்கும். நல்ல இசைக்கு உங்க மனநிலையை மாத்துற சக்தி இருக்கு. இது சரியான விதத்துல பயன்படுத்தினா உங்க ஆழ் மனசுல ஒரு அமைதி நிலை இது உருவாக்கும். எல்லா இசைக்குமே ஒரு அதிர்வெண், அதாவது ஃப்ரீக்வன்சி இருக்கு. இதை சரியா தெரிஞ்சு பயன்படுத்துறப்போ நல்ல முன்னேற்றங்களை பார்க்க முடியும். எல்லா சோஷியல் மீடியா, மியூசிக் அப்ளிகேஷன்ஸ், பாட்காஸ்ட் இந்த மாதிரியான விஷயத்துல நீங்க சில குறிப்பிட்ட அதிர்வெண் கொண்ட இசையை பயன்படுத்திக்கலாம். 396 ஹெர்ட்ஸ் இசை உங்க எதிர்மறை எண்ணத்தை நீக்க உதவும். 528 ஹெர்ட்ஸ் ஆரோக்கியம், செல்வம் இதெல்லாம் ஈர்க்க உதவும். 741 ஹெர்ட்ஸ் உங்க உள்நிலையை மாத்தி ஒரு தெளிவான மனநிலையை கொடுக்கும். 963 ஹெர்ட்ஸ் பிரபஞ்ச சக்தியோட உங்களை இணைக்கும், உயர்ந்த அலைநிலையை உருவாக்கும். அமைதியான சூழல்ல இந்த மாதிரியான ஒலி அதிர்வுகளை பயன்படுத்தி நீங்க நினைச்ச நிலையை அடையலாம். தியானம் செய்யறப்ப கூட இதை நீங்க பயன்படுத்த முடியும். உங்க நாளோட தொடக்கத்துல இல்ல தூங்குறதுக்கு முன்னாடி உங்க ஆழ்மனசை அமைதியா வச்சுக்க நீங்க இதை தொடர்ந்து செய்யலாம். அப்போ நீங்க சொல்ற உறுதிமொழிகள் கூட இன்னும் அதிக அதிர்வுகளை வெளிப்படுத்தும். இதெல்லாமே நீங்க சரியா செய்யறப்போ இந்த பிரபஞ்சம் சில குறிப்புகள் மூலமா உங்க ஆசைகள் நிறைவேறத உங்களுக்கு உணர்த்தும். நீங்க ஒரு புக்கை பத்தி நினைச்சிட்டே இருந்தா யாரோ அதை உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்கறத நீங்க பாத்திருக்க முடியும். அதே மாதிரி ரொம்ப நாளா நீங்க சந்திக்க நினைச்ச ஒருத்தர் திடீர்னு உங்க முன்னாடி வந்து நிப்பாங்க. இது எல்லாமே ஏதோ தற்செயலா நடந்த மாதிரி இருந்தாலும் உங்க எண்ணங்கள் மூலமா தான் அது நடந்திருக்க முடியும். நீங்க உங்க எண்ணத்துல இருக்கிறத அதிர்வுகள் மூலமா வெளிப்படுத்தி அந்த நிகழ்வை உங்க வாழ்க்கைக்குள்ள கொண்டு வருவீங்க. அப்ப நீங்க உங்க மனதை அமைதியா வச்சுக்க முயற்சி செய்யறப்போ இந்த மாதிரி சிக்னல்ஸ் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். பிரபஞ்சம் உங்க கூடவே பயணிக்கிறத நீங்க உணர முடியும். இது ஒரு மாதிரி உங்க நம்பிக்கைய, உறுதியை அதிகமாக்குற ஒரு வழியா இருக்கும். உங்க ஆழ்ந்த எண்ணங்கள் மூலமா உங்க ஆசைகளை நிறைவேற்ற இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கும். முக்கியமான முடிவுகள் எடுக்கிறப்போ இந்த வழிகாட்டுதல் உங்களுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். நீங்க புதுசா ஒரு தொழில் தொடங்க நினைக்கிறீங்க, ஆனா அதை எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாம யோசிக்கிறப்போ
யாரோ ஒரு தெரியாத நபர் அது தொடர்பான விஷயத்த உங்ககிட்ட பேசுற ஒரு சூழல் உருவாகும். அதுல இருந்து உங்களுக்கு கிடைக்கிற விஷயத்த சரியா பயன்படுத்தி நீங்க நினைச்சதை அடைய முடியும். இது எல்லாமே உங்க மனநிலையை நீங்க அமைதியா நேர்மறை எண்ணங்களோட வச்சிருக்கப்போ தானாவே நடக்கிற நிகழ்வா இருக்கும். நீங்க எதிர்பார்க்காத நேரத்துல எதிர்பார்க்காத இடத்துல கூட உங்களுக்கு ஒரு புது வாய்ப்பும் முன்னேற்றமும் உருவாகும். உங்க ஆழ் மனசை சரியா வச்சு இந்த பிரபஞ்ச ஆற்றலை புரிஞ்சுக்க நீங்க முயற்சி செஞ்சா உங்க சூழல் மட்டும் இல்லாம உங்க சமூக அளவுல கூட நீங்க பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும். ஈர்ப்புவதியோட உயர்நிலையை நீங்க அடையிறப்போ எல்லாமே உங்களுக்கு சாத்தியமாகும்னு நம்பிக்கை ஏற்படும். நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கோங்க, நல்ல செயல்களை செய்யுங்க, பிரபஞ்ச சக்தியை நம்புங்க. உங்களை சுத்தி எல்லாமே நல்லதா மட்டுமே நடக்கும். மேலும் இந்த மாதிரி சிறந்த பதிவுகளுக்கு சேனலை தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ஸ் பியாண்ட் ஆர்டினரி அண்ட் பாடி அண்ட் சோல் தமிழ் ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை அழுத்திருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். நன்றி.